அன்னைக்கு மாநாட்டுல என்ன பண்ணாரோ டிஎம்கே டிவிகே அப்படிங்கிற இதை நரேட்டிவ் செட் பண்ணாரோ அதை திருப்பி இவங்க கெடுக்கிறக்காண்டி விசிகே விடுறது, என்டிகே வச்சு வம்பளுக்கு விடுறது, இதெல்லாம் பண்ணி பார்த்தாங்க. திருப்பி ஒரு மாசம் கழிச்சு இப்போ ஒரு பேச்சு திருப்பவும் இப்போ டிவிகே டிஎம்கே என்ன வந்து நிக்குது. விஜய் கரெக்டான பாலிடிக்ஸ் போயிருக்காரு. அவர் இந்த லண்டன் ராஜெல்லாம் வந்து 3 நாளா என்னென்னமோ கதறினேன், எதுவுமே இல்லை. ஆனா விஜய் பாலிடிக்ஸ் வர்றதுக்கு முன்னாடி பிஜேபி வர்சஸ் டிஎம்கேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ணாமலை ஏதாச்சும் உறுத்திக்கு இருப்பேன், உடனே உட்காந்து எல்லாரும் பதில் சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாடு பாலிடிக்ஸே டிஎம்கே வர்சஸ் பிஜேபி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மாறி இருக்குல்ல, அது வரவேற்கத்தக்கது எனக்கு தெரிஞ்சு. விசிகேக்கு வந்து ஒரு செக் வச்சிருக்காரு. கடைசியா சொன்ன பாயிண்ட் சரியான செக்மேட் மாதிரி. இப்ப வந்து இதுலயும் திரும்ப போய் விசிகே போட்டு நம்ம இது பண்றதை விட்டுட்டு உடனே உன் கூட கூட்டணி இருக்க கட்சி தான் சொல்லுது டிஎம்கே, நீ தைரியம் இருந்தா நீ விசிகே கூட்டணியை விட்டு நீக்கு, விசிகே கூட்டணி இல்லாம நீ ஜெயிச்சு பாருன்னு டிஎம்கே மேல இதை கொண்டு போகணும். உங்க மேல கூட்டணி கட்சி சேர்ந்து நீங்க தான் விசிகே போகவில்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல அப்படின்னு டிஎம்கே அமைச்சர்கள்ட்ட போய் கேட்கணும். இவங்க திரும்ப போய் திருமாக்கிட்டே உங்களை போகவில்லையா, உங்களை இது பண்றாங்களான்னு இவரே போய் கேக்குறாங்க. இவரே கேட்டு இது பண்றாங்க. டிஎம்கே நீ ஏன், உனக்கு என்ன பயமா? விசிகே தான் இவ்வளவு கேவலமா உன்னை வச்சு மன்னராட்சி நடக்குது அப்படி இப்படின்னு இந்த அளவுக்கு கேவலமா உன்னை திட்டி இருக்காரு. விசிகே துணை பொறுத்தானே அவரு ஆதவர்ஜனா. உனக்கு மான ரோசம் இருந்தா இது விசிகேவை கூட்டணி விட்டு நீக்கிட்டு நீ 2026 எலெக்ஷனுக்கு வா. உனக்கு ஏன் இவ்வளவு பயப்படுற? நீ ஏன் விசிகேவுக்கு பயப்படுற? ஆனா உன போய் இங்க பாருங்க தலைவரை, உங்களை திட்டுறாங்க, என்ன இதெல்லாம் நீங்க கண்டிக்க மாட்டீங்களா திரும்ப அப்படின்னு அவர்கிட்டயே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறீங்க. உன்னைதான் இதுதான் மேடையிலே வச்சு கழுவி ஊத்துட்டல. உனக்கு ரோசம் விசிகே தலைவரே நம்மளுக்கு வேணாம், விசிகே கூட்டணி விட்டு நீக்குங்க, விசிகே கூட்டணி இருந்தா நாங்கெல்லாம் டிஎம்கே சப்போர்ட் டிஎம்கே சப்போர்ட் பண்ண மாட்டோம், விசிகே உடனே கூட்டணி விட்டு நீக்குங்க அப்படின்னு நீ சொல்லு. அதை விட்டுட்டு திரும்ப போய் விசிகே கண்டிக்க மாட்டீங்களா? ஆளுசான அவசர அறிக்கை விடுறாரு. அவருக்கு என்ன அறிக்கை? அவர் சொன்ன பிரச்சனை எல்லாம் இருக்கா இல்லையா? மன்னராட்சி நடக்குதா இல்லையா? வேங்க வேலைக்கு போனாங்களா இல்லையா? இந்த மாதிரி விஷயங்களுக்கு பதில் சொல்ல சொன்னா இவர் வந்து விஜய்க்கு உதவியாளரா பண்றாரு. விஜய்க்கு அவர் உதவியாளரா பண்றாரு. அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் இருக்கா இல்லையா? அந்த பதிலுக்கே வர மாட்டேங்கிறாங்க. திரும்ப இவர் விஜய்க்கு உதவியாளரா போறாரு. இவங்க ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டா இன்னைக்கு வந்து சனாதன எதிர்ப்பு இல்லாம ஒரு அம்பேத்கர் இது அப்படின்னு. ஏன்னா இந்த வேங்க போகாதங்கிறது ஒரு சனாதன எதிர்ப்பு தானே. ஹரிஷனா, இந்த விகடன் ரிலேட்டடா வீடியோஸ் போட்டா டிஎம்சி வருதான்னு பாத்துக்கோங்க. அப்படியா? ஓகே. அதான் நான் சொன்னேன், போன வாட்டியே வந்து அவன் போட்டோக்கே அடிச்சானுங்க. சோ நான் அவங்க கிட்ட இருந்து எந்த வீடியோவும் எடுக்கலன்னு நினைக்கிறேன். பாத்துக்கோங்க, எல்லாரும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஐயோ, நான் புதிய தலைமுறையில இருந்தா போட்டேன், அது கூட ஆகும். அதுக்கு ஆக கூடாது. ஒரு நிமிஷம். அனைத்தும் யாருக்கு டிஎம்சி வந்துச்சு? போட்டோவும் டிஎம்சி வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கோட்டுக்கு வந்துச்சு. போட்டோக்கே வந்துச்சு. இல்ல கோட் அது வேற. இல்லடா, கோட்டுக்கு விகடனோடதுக்கு டிஎம்சி வந்துச்சு, கோட்டுக்கு. ஆமா, இல்ல அது உண்மைதான், அது வரும் ப்ரோ. ஆனா டிஎம்சி வருதுன்னா அவங்க மத்த சேனலுக்கு டெலிகாஸ்ட் கொடுத்திருக்க மாட்டாங்க. டிஎம்சி அடிக்கிறாங்களா? புரியுது. அது ஓகே. ஆனா இல்ல, இப்ப ஒரு ஆர்டிகல் அவங்க சேனல்ல வந்துட்டு போடுறாங்கன்னு ஃபுல் ஸ்பீச் தளபதினு நம்ம எடுத்து போடும்போது அதை பார்த்து ஏதாவது டிஎம்சி அடிக்க வாய்ப்பு தெரியல, வந்தா வரும் அப்படின்னு. சரி, ஒன்னும் இப்ப டிஎம்சி பெரிய பிரச்சனை இல்ல. இப்ப ஐடி யூஸ் ஆகாது. அதான் வேற யாருக்காவது தளபதி பெரிய ஐடி வச்சிருந்தீங்கன்னா மட்டும் சேவ் பண்ணிக்கோங்க. எதுக்கும் சொல்லுங்க ப்ரோ. கேக்குதா ப்ரோ? ஸ்பீச் வந்து செம ஃபயரா இருந்துச்சு ப்ரோ. ப்ரோ ஒரு செகண்ட், யாரு ப்ரோ ஒரு செகண்ட், ரஞ்சித் பேசிட்டு இருக்காரு. ஒரே செகண்ட் ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ, ப்ரோக்ராம் பார்த்தேன். ப்ரோக்ராம் வந்து நல்லா பண்ணிருந்தாங்க. இப்போ அந்த அம்பேத்கர் நினைவு நாள் இன்னைக்கு வந்து என்னன்னா, அம்பேத்கர் வந்து அந்த அடிமைத்தனத்தை ஒழிக்கணும்னு நிறைய போராட்டம் நடத்திக்கிறாரு. ஸோ அதனால இங்கே வந்து தமிழ்நாட்டில் அடிமைத்தனத்தோட கொத்தடிமைத்தனம் அதிகமாக இருக்கு. இந்த கொத்தடிமைத்தனத்தை வந்து நம்ம கண்டிப்பாக ஒழிக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து ஆதவர்ஜினா வந்து ஒரு தாவிக்கு வளர்க்குறவங்க கூட இவ்வளோ எலிவேஷன் பண்ணிருப்பாங்களான்னு தெரியல. தளபதிக்கு அவ்வளோ எலிவேஷன் பண்ணாரு. அவர் ஒரு விஷயத்த நல்லா சொன்னாரு. அந்த அங்க வந்து ஊழல்னு சொல்லி ஓட்டு வாங்குறாங்க, இங்க வந்து மதத்தையும் ஜாதியும் வச்சு பிஜேபி உள்ள வந்துன்னு வாங்குறாங்க, அவங்களுக்கு 2% தான் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு. அவங்களுக்கு இதுக்கு மேல 2%, இங்க திமுகன்னு ஒரு கட்சி இல்லைனாலும் அவங்களுக்கு 2% தான் வரப்போகுது. அதை தாண்டி இங்க வராது. இனிமே நீங்க திருப்பியும் பிஜேபி உள்ள வந்து திமுக ஏத்தி விடலன்னா வராது. சொல்லுங்க. ஆமா ப்ரோ.
நீங்க கம்முன்னு இருந்தீங்களா அந்த கட்சி யாரும் கண்டுக்க போறதில்ல. நீங்க திமுக, அதிமுக எந்த கட்சி இருந்தாலும் நாங்க யாரும் பிஜேபிக்கு போட போறதில்ல. தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு தெளிவா தான் இருக்கிறாங்க. ஸோ அதுதான் 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்னன்னா, நம்ம சைடு தான் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இப்போ தளபதியோட செயல்பாடுலாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் நம்ம வந்து சினிமாவில் இருக்கிறதாவே நினச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ தலைவர் வந்து புக்கு ரிலீஸ் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் நம்ம சைடு சில சின்ன பேர் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபேன் ஃபைட்டு. அதெல்லாம் விட்டுட்டு வந்துருங்க. ஏன்னா இப்போ இத்தனை நாள் தளபதி வந்து நமக்காக இருந்தேன். ஆனால் இப்போ வந்து தளபதி வந்து மக்களுக்காக சர்வீஸ் பண்ண வந்திருக்கிறாரு. இன்னும் நம்ம போய் அந்த ஃபைட்லாம் போட்டுட்டு இருக்கிறது அதுக்கு நமக்கு நல்லது இல்லை. அதை கொஞ்சம் மட்டும் குறைச்சிங்க, அவ்வளோதான். ஓகே ப்ரோ. அது சொன்ன அந்த பாயிண்ட்ல இன்னொன்னு ஆட் பண்ணிக்கிறேன். இது எனக்கும் சேர்த்து நான் சொல்லிக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே இது வந்து தவிர்க்கவும் முடியாது. இது நம்ம வந்து இது தவறான விஷயமோ எதுவும் கிடையாது. என்னன்னா, இப்ப நம்ம ஒரு சினிமா ஆங்கிள் வந்து ரசிக்க ஆரம்பிச்சு பார்த்ததுனாலயும், இப்ப எது வந்தாலும் உடனே அவரு என்ன ட்ரெஸ் போட்டிருக்காரு, இல்ல அவர் ஆங்கிள் எப்படி இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தவிர்க்க முடியாது. அது ஒரு விஷயம் இருக்க வேண்டியதுதான். தப்பு எதுவும் கிடையாது அதுல. பட் அதையும் நம்ம கவனிக்கிற மாதிரி கூடயே அவர் எந்த அரசியல் எடுக்கிறாரு, எந்த விஷயத்த உணர்த்த வராரோ அதையும் நம்ம சீரியஸா எடுத்துக்கணும். இதுக்கு ஈக்குவலா அவரை ரசிக்கிற மாதிரியும் அவர் சொல்ற அரசியலையும் நம்ம ரசிக்க ஆரம்பிச்சோம்னா அது இன்னும் பயனுள்ள வகையில நாளைக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் சொசைட்டில அப்படின்றதையும் நான் ரெக்வஸ்டா வச்சுக்கிறேன். டார்கரியன் பேசுங்க. ஹை ப்ரோ, இன்னைக்கு தளபதியோட ஸ்பீச் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு ப்ரோ. அவர் வந்து நம்ம என்னென்னலாம் வந்து அட்ரஸ் பண்ணணும்னு எதிர்பார்த்தோமோ எல்லா விஷயமும் வந்து பேசியிருக்காரு. நம்ம எதிர்பார்க்காத நிறைய விஷயம் வந்து பேசியிருக்காரு. மெயினா பாத்தீங்கன்னா பிஜேபி அண்ட் டிஎம்கே ரெண்டையும் வந்து பயங்கரமா வந்து கரெக்டா பாயிண்டா வந்து பேசியிருக்காரு அட்டாக் பண்ணி. அதே மாதிரி அந்த கேமரா ஆங்கிள் பத்தி நான் சொல்லி ஆகணும் ப்ரோ. செம்மையா வச்சிருந்தாங்க. தளபதியோட ஃபேஸ் சைட்ல பாத்தீங்கன்னா அந்த அம்பேத்கரோட போட்டோ. அந்த ஆங்கிள் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு ப்ரோ. அவர் ஸ்பீச் ஃபுல்லா முடியற அதுதான் ப்ரோ. கேமராமேன் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு படத்துல இருந்து ஒரு ஆங்கிள் வச்சு இது பண்ற மாதிரி செம்மையா வச்சிருந்தாங்க. அது வேற லெவல்ல இருந்துச்சு. சாரி ஃபார் த இன்டர்வியூ. மன்னராட்சி ஒழிக்கணும்னே நம்மளால காட்டணும் பாரு, அங்க நிக்கிறான் கேமராமேன். விகடன் கேமராமேனுக்கு எப்பவுமே ஒரு இல்ல, விகடன் கேமராமேனுக்கும் நம்மளுக்கும் அப்படி ஒரு ராசி ஆரம்பத்துல இருந்து ஞாபகம் இருக்கா? எப்போ அந்த இளையராஜா பேசியிருக்கும் போது வைப்பானுங்களே கேமராவை. இளையராஜா சொல்லுவாதான் நம்ம யாரால ஆளப்பட வேண்டும்னு சொல்லும் போது கேமராமேன் திருப்பி சூப்பர். அதுக்கும் அதாவது யாரா இந்த பையன், நான் தான் இந்த பையன் மாதிரி அன்னைக்கு சிரிப்பாரு வந்து இன்னைக்கு செஞ்சு விட்டு. ஆனா இல்ல அந்த டைம்ல அந்த டைம் கமல் அரசியலுக்கு வரனால கமலை சொல்ற மாதிரி சொல்லுவாரு. ஆனா கேமராமேனு கமலை காட்டாம எக்ஸாக்ட்லி. என்ஜாய் பண்ணுவாரு ப்ரோ. ஆதவர்ஜனா பேசுறப்போ அவர் சிரிச்சு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் சிரிச்சத நியூஸ் சேனல்ல ஹைலைட் பண்ணி காட்டுனானுங்க. அதான் எக்ஸ்பைரி இது அக்செப்ட் பண்றா. கோஸ்ட் ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்றா. சிரிச்சா இருப்பாருங்க நம்ம பொதுச்செயலர். குளிங்க ட்ரெண்ட் தான் இனிமே, அந்த டெம்ப்ளேட் தான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து இப்போ வந்து களத்துல வந்துட்டோம், ஜெயிக்கணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. நம்ம இப்ப தளபதி வந்தனால ப்ரெஷர் வந்து அவங்களுக்கு அதிகாரம் எக்ஸ்ட்ரா கிடைச்ச, இப்போ அவங்களுக்கு அதிகாரம் நிறைய கொடுத்தாங்கன்னா அதுவும் நமக்கு வெற்றி தான். நம்மளால அவங்களுக்கு அதிகாரம், நமக்கு தேவை மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். அதுதான் நம்மளோட மெயின் பாயிண்ட். நம்ம வந்து ஜெயிச்சு நம்ம தான் அதிகாரம் வாங்கி தரணும்னு இல்லை, அவங்களுக்கான சரிசமமான அதிகாரம் கிடைக்கிறதே போதும். நம்ம இங்க இருக்கணும், எதிர்கட்சியாச்சும் ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். சொல்லுங்க ப்ரோ. இத நான் நியூட்ரலா பேசுறேன். நான் இதெல்லாம் விஜய் ஃபேன்ஸா பேசுறீங்க. நான் வந்து சாரி ப்ரோ, டிவிகே தொண்டர்களா பேசிட்டு இருக்கோம் நாம எல்லாம். சரி, எப்படியோ ஒண்ணு. நான் என்ன சொல்றேன், இந்த ஸ்பீச் ஆரம்பிக்கும் போது இது என்னடா டெசிபல் அதிகமா இருக்கு, கங்குவா மாதிரி பேசுற போறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஆனா அவரு எங்க பேசணுமோ எப்படி பேசணுமோ பிரில்லியண்டா எடுத்துட்டு வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் 50% டைம் வந்து அம்பேத்கருக்காக எடுத்துட்டாரு. அந்த டைம் அதுக்கு எதுக்கு வந்தோமோ அந்த டாபிக் பேசி முடிச்சுட்டு இதுக்கு முன்னாடி நடந்த அரசியல் நிகழ்வு, அந்த வெள்ளத்திலயோ அதையோ பத்தி என்ன நடந்துச்சுன்றத சொல்லிட்டு கடைசியா ஒரு பஞ்ச் லைன் கொடுத்தாரு பாருங்க. திருமாவளவன் பண்ணதுக்கும் அந்த ஹோல் 100% ஒரு ஹோலிஸ்டிக் ஸ்பீச். அது 15 minutes வந்து ஹோலிஸ்டிக் ஸ்பீச். அதனால அவரு
அது அவரு அந்த என்ன பண்ண போறாரு யோசிச்ச டைம் இதே மாதிரிதான் மாநாட்டிலயும் இப்படிதான் இருந்துச்சு. அவர் என்ன பேசுற போறாருன்னு சொல்லிட்டு டைம்ல 45 மினிட்ஸ் முடிச்ச மாதிரி இந்த 15 மினிட்ஸ் பிரில்லியண்டா பண்ணாரு. அதனால அந்த விஷயத்துல அவருக்கு என்ன செய்யறோன்றது அந்த கிளாரிட்டியோட தான் வராரு, கிளாரிட்டியோட தான் பேசினாரு. அதை விட த பிகஸ்ட் திங் தட் ஐ ஹவ் சீன் இது எப்படி தனியா அவர் பேசல, அவர் மாநாடு அவர் காசுல பேசல, இன்னொருத்தருடைய தேர்ட் பார்ட்டியோட விஷயத்துல வந்து இந்த மக்கள் சப்போர்ட்லயும் வந்து ஒரு ஆனந்த விகடன் சப்போர்ட்லயும் சரி, இன்னொரு விசிக சப்போர்ட்லயும் சரி, எல்லாத்துக்கும் சேர்த்து பேசுனது வந்து நோ கம்ப்ளைண்ட்ஸ் டுடே. Absolutely brilliant. Great. சூப்பர் சூப்பர். நான் இந்த இது புத்தக வெளியீடு நடக்குது மாதிரி நான் என்ன நினைச்சேன்னா, இது வந்து டிடி ஸ்போக்ஸ் பர்சனாவே மாறிட்டாங்க. இது ப்ரோ அவங்க யாரு, அவங்க கொடுத்த ஜாப் ப்ரோ, அங்க யார் இருந்தாலும் அப்படிதான் ப்ரோ பண்ணிருப்பாங்க. இல்ல அது வந்து ஒரு பர்சனலைஸ் பண்ணிடுச்சு. அது இல்ல ஆல்ரெடி அவங்க இன்னைக்கு எல்லாரும் இல்ல, ஏதாவது ஒரு கட்சி அடிப்பாருன்னு பார்த்தா பிஜேபி, டிஎம்கே, பிசிகே, ட்ரிபிளா தான். இந்த ட்ரிபிளா திருப்பி கூட பண்ற மாதிரி நீதிபதி பேச ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவர் வந்து நான் 5 நிமிஷம் தான் பேசிக்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஆள் பேசணும் அப்படின்னு சொல்லிதான் அவர் பேச ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க பேரை வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல பேசினாரு. அதுக்கப்புறம் இவர் வந்ததுமே அதை சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா இவரும் டக்குன்னு முடிச்சிட்டாரு. ஏன்னா எல்லாம் வெயிட் பண்றாங்க தான் இந்த ஸ்பீச்சே அதிகமா இருந்தா எப்படின்னு. அதான் இல்ல இன்னொரு விஷயம், அந்த இப்ப ரீசெண்டா ஒரு கான்ட்ரோவர்சி போச்சு ப்ரோ. அவர் வந்து ரீசெண்டா ஒரு கான்ட்ரோவர்சி, நான் ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போயிட்டா ப்ரோ பிரசாந்த் ப்ரோ பேசுறீங்க ப்ரோ. பேசுங்க சொல்லுங்க. இல்ல நீ எவனும் வந்து பாத்தீங்கன்னா விஜய் வீட்டுக்கு வெளியே வரவில்லை, பனையூர்ல இருந்து வரவில்லை, பேசவில்லைன்னு எவனுமே வாயை திறக்க மாட்டானு. ஐயா வீட்டை விட்டு வெளியே, ஐயா சாமி நீ பீச்சிலே ஏரியா, நீ வீட்டுக்குள்ளேயே ஏரியா, நீ அங்கேயே ஏரியா, நினைக்கலாம் வராது அப்படின்றாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப என்னன்னா பொழுதுனிக்கு பாத்தீங்கன்னு இப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் பேசுனா என்ன தெரியும், அவருக்கு அரசியலமைப்பு சட்டம் தெரியுமா, அது தெரியுமா, அந்த கொள்கை தெரியுமா, பாசாங்க சரிடா அதெல்லாம் சரிடா, அப்புறம் ஏன்டா மணல் திருடுறீங்கன்னு கேட்டா பதில் வராது. ஏடா இவ்வளவு கொள்கையை பின்பற்றுறீங்க, பயங்கரமா இருக்கிறீங்க, அப்ப மக்களுக்கு பூராமே நல்லது நடந்திருக்கணும்லடா, ஏன்னா நடக்க மாட்டேது அப்படின்னு கேட்டா, இதுதான் என்னன்னா பிராக்டிக்கல். இன்னைக்கெல்லாம் பாலிடிக்ஸ் மாறி போச்சுங்க, டைரக்டா பேசுறாங்க. இன்னைக்கு யூஎஸ் எலெக்ஷன் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இருக்குங்க. மறைச்செல்லாம் இல்லைங்க, நேரா பேசுறானுங்க மக்களுக்கு. இதுதான் மேட்ரு, முடிஞ்சா ஓட்டு போடுறாட்டி போடாது, அவ்வளவுதான், அவன் குத்திட்டு போயிடுறான். இங்க நமக்கான ஒரே தடை என்னன்னா, மக்கள் 25 வருஷமா இந்த காசு கொடுத்து பழக்கி வச்சிருக்கானுங்க. இந்த ஒரே ஒரு ட்ரம்ப் கார்டை வச்சுக்கிட்டு தான் தைரியமா பேசுறது. திராவிட கட்சிகள் தைரியமா பேசுறதுக்கு ஒரே காரணம், அந்த ஒரே ட்ரம்ப் கார்டு வந்து அந்த காசு கொடுத்தா போட்டு வாங்குவீங்க அப்படிங்கிற தைரியம் தான் தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அது ஒட்டஞ்சதுன்னா இங்க எல்லாமே மாறிடும். அலெக்ஸ் கொஞ்சம் இதே பண்ண அலெக்ஸ் மியூட் பண்றான். இல்ல என்னன்னா ஒரு மாதிரி மெஷர்டா கரெக்டா பேசணும். அப்படி என்ன சீரியஸா ஒரு விஷயம் அவர் ரொம்ப கரெக்டா ஒரு விஷயம் நான் ரொம்ப இது பண்ணேன். இங்க என்ன தேவை அப்படின்னா, உண்மையாலுமே தமிழக மக்களை லவ் பண்ற கவர்மெண்ட் தேவை. நீ வந்து பெரிய அறிவாளியா இருக்கணும், பெரிய நீ இஸ்ரோ சயின்டிஸ்டா இருக்கணும், நீ வந்து பாத்தீங்கன்னா 20 டிகிரி வாங்கியிருக்கணும், அப்பதான் இந்த நாட்டை ஆள முடியலாம் கிடையாது. காமராஜர் என்ன டிகிரி படிச்சு அப்படி அதெல்லாம் கிடையாது. எல்லாருமே படிப்பு கம்மி தான் என்ன, ஆனா நாட்டை சமயம் ஆளலையா. என்ன மேட்டர்னா தமிழ்நாட்டு மக்கள் மீதான உண்மையான அன்புங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, மூடி மறைக்கிறதுக்கு தான் வேலை நடக்குதுங்க. இங்க யாருமே ஓப்பனா பேச முடியாதுங்க. டு பி ஆனஸ்ட், இப்ப நாங்க பிரஸ் மீடியான்னு சொல்றோம்ல, ஓப்பனா மீடியால எவனுமே பேச முடியாது. அப்படியெல்லாம் ஓவரா இன்னைக்கு தான் ஒரே ஒரு பையன் கேட்டிருக்கான். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அமைச்சரை ஒருத்தன் கேள்வி கேட்டிருக்கான். 15 ரூபா ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளவு ரூபா தெரியுமா? 15 ரூபா. சரியா 15 ரூபா ப்ளீச்சிங் பவுடர் எதுக்கே 55 ரூபாய்க்கு டெண்டர் விட்டீங்கன்னு கேட்டா முழிக்கிற. அப்படி அதாவது ஒரு சாதாரண ஒரு சுகாதாரத்துக்கு போடப்படுகிற ப்ளீச்சிங் பவுடருங்க. அதாவது அது 15 ரூபாய்னே சொல்றப்ப அது நீங்க ஹோல்சேலா வாங்குற 10 ரூபாய்க்கு வாங்க முடியும் நம்மளால. அதுக்கு 55 ரூபா போட்டு ஒருத்தர் 40 ரூபா அடிக்கிறான்னா அங்க ஊழல் என்ன வேர்ல போய் நிக்குதுன்னு பாருங்க. இது யார் அஃபெக்ட் பண்ணுது?
யார் அஃபெக்ட் பண்ணுதுன்னா சாதாரண மக்கள், அந்த பணக்காரன் ஒன்றும் அஃபெக்ட் பண்றது இல்லைங்க. நீங்க பல்லாவரத்துல ஏங்க குடி தண்ணீர்ல வந்து சாக்கடை கலந்து ஒருத்தர் செத்து போயிருக்கானுங்க. எப்பேற்பட்ட கொடுமை தெரியுமா அது? அது கலக்கலாமா? ஒரு பேசிக் குடி தண்ணீர் வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு மக்களுக்கு கொடுக்க முடியலன்னா, அப்புறம் அது என்ன கவர்மெண்ட் அது? நாம இங்க என்ன சாதனைன்னு என்னத்த காட்டுறோம் நம்ம? என்ன பண்றோம் நம்ம? இப்ப இது என்னன்னா, இப்ப எல்லா மீடியாலாம் விலைக்கு வாங்கியாச்சு. அவங்க ஒரு லெவலுக்கு மேல எவனுமே பேச முடியாதுங்க வாயில. நீங்க பேசுனீங்கன்னா சங்கி. அப்படி இல்லன்னா பர்சனலா பேசுவாய்ங்க. உங்க அம்மா இப்படி, உங்க தாத்தா இப்படி, அது அப்படின்னு கெட்ட வார்த்தைகள் வந்து சௌரியத்துக்கு வரும். இது இப்படியே பண்ணி எல்லாரும் டயர்ட் ஆயிட்டாங்க. டு பி ஹானஸ்ட் என்னன்னா, நெறைய ஜெர்னலிஸ்ட் என்னன்னா, நமக்கு எதுக்குடா வம்புன்னு தான் நெறைய பேர் பேசாம இருக்காங்க. இதான் உண்மை. நமக்கு எதுக்கு சம்பளம் வந்துட்டு இருக்குது, ஏதோ ஒண்ணு பண்ணி விட்டுருவாய்ங்க அப்படின்ட்டு தான் பேசாம இருக்கிறாங்க. அவ்வளவுதான். இப்ப என்னன்னா, அவங்களுக்கான கலெக்டிவ் குரல்ல விஜய் வந்து நிக்கிறாரு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அது உடைக்கிறாரு. அந்த இடத்த வந்து உடைக்கிறாரு. உடைச்சு நமக்கு ஸ்பேஸ் ஏற்படுத்தி தர்றாரு. இப்ப நாங்களாம் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து பேசலாம். அண்ணன் பேசுறாரு, நம்ம பேசுவோம். அப்படி உண்மை, இது உண்மை. நான் ப்ராக்டிகலா சொல்றேன். ப்ராக்டிகலா. இப்ப சீமான் அண்ணன் பேசுவாங்க, விஜய் பேசுறாரு. இது ரொம்ப முக்கியம். அது தமிழக அரசியலுக்கு ரொம்ப முக்கியம். நாளைக்கு இவங்க ஜெயிப்பாங்க, தோப்பாங்க, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதலமைச்சர் ஆகுறது அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். ஆனா இந்த எதிர்ப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா எதிர்க்கட்சியா அவங்க என்னன்னா திருப்பியும் வந்து என்னன்னா அவங்களும் சம்பிரதாயத்துக்கு நிறைய விஷயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேயும் அதே மழை தண்ணியில வேட்டியை தூக்கிட்டு நிக்கிறது, அங்கேயும் அதே மழை தண்ணியில வேட்டியை தூக்கிட்டு நிக்கிறது. அப்புறம் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ்ல மழை பெஞ்சா என்னன்னா பாலங்கள் அனைத்தும் நேற்று இன்று பாலத்தில் தண்ணீர் நிரம்பி இருந்தது, இன்று பாலத்தில் தண்ணீர் நிரம்பவில்லை. சரிடா, ஏடா நீங்க தானடா சொன்னீங்க எல்லாமே கட்டி முடிச்சுட்டா இல்ல காவாய் ஓடுது அப்படின்ட்டு. அப்ப பாலத்துல தண்ணி நின்று கூடாதுல்ல. சாதனையை பார்த்தீர்களா? என்னடா சாதனை அப்படின்னு பார்த்தா 20 டிராக்டரை கொண்டு வந்து நிறுத்தி பைப்பு போட்டு தண்ணி இழுக்கிறதா சாதனை. ஆனா அதுதான் வடிகால் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு டிராக்டரு போகணும்ல? இதுல கரெக்டா இருந்ததுன்னா போயிருக்கணும்ல. டிராக்டர் வச்சு உறிஞ்சி இன்னொரு பக்கம் ஊத்துறதா வடிகாலா? அதுக்கு பேரு வடிகாலா? அண்ணா இது மலையில வந்து பாலமே போயிருச்சுண்ணா. பாலமே நண்பா போயிருச்சு. அதுதான் நண்பா 16 கோடி ரூபாய் பாலம் திருவண்ணாமலைக்கு பக்கத்துல கட்டப்பட்டது. மீடியா எந்த அளவுக்கு மாஃபியா பண்ணி வச்சிருக்காங்கன்னா, பாலம் சேதமா? பாலத்தையே காணண்டா. பாலம் சேதம்டா. இல்ல மேல ஒரு பில்லர் போயிருக்கணும், இல்ல லைட்டா வந்து உடைஞ்சிருக்கணும். பாலத்தையே காணும். இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தா 4 நாள் தூண்டா அது எங்க சைடுல இடிச்சிட்டு நிக்குது, காணும் பாலத்தையே. அப்ப என்னன்னா அது வந்து கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்க. நீங்க நல்லா பாருங்க, அது ஒரு சாதாரண விஷயம் தான். அது வந்து எந்த இடத்துல வேணா ஒரு காலத்துல அரசியல் கட்சிகள் எந்த இடத்துல வேணா கை வைக்கும். ஆனா கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல கையே வைக்காது. அது திமுக உள்பட எல்லா அரசியல் கட்சிகளுமே கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதனாலதான் அண்ணா மேம்பாலம் அப்படியே நிக்குது, கத்திப்பாரா மேம்பாலம் அப்படியே நிக்குது, எல்லா பெரிய மேம்பாலங்களும் அப்படியே நிக்குது. ஆனா இன்னைக்கு ஊழல் எந்த அளவுக்குன்னா கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல கை வச்சிடறானுங்க. அப்ப எந்த அளவுக்கு இருந்தா ஒரு பாலம் அடிச்சு போனா சிமெண்ட் போட்டிருப்பானுங்களோ, இல்ல என்ன மலை சாரல் மாதிரி தூக்கி விட்டுருப்பானுங்களோ, மைதா மாவு தூக்கி விட்டுருப்பானுங்களோ, என்னன்னு தெரியல. சரி பிரசாந்த், நீங்க ஆனந்த் தெண்டுல்கர் மாதிரி பேசிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு மேட்டர்ல எப்படி பேசினாரு விஜய்க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? எப்படி பேசினாரு அதை சொல்லுங்க. நீங்க தான் இப்போ வந்து பூமரா பேசுறீங்க. ரேட்டிங் கொடுக்கறது, ரிவ்யூ கொடுக்கறது இருங்க. அதான் சொல்றேன், இவர் வந்து பெரிய சார்பா பேசுறது ரேட்டிங் கொடுப்பீங்களா? கமல் சார் சொன்ன மாதிரி ஆபரேஷன்லயும் மசாலா கேக்குறானுன்ற மாதிரி கேக்குறாரு. நானே கேக்குறேன், இன்னைக்கு அவர் எவ்வளவு எஃபெக்டிவா பேசினாரு, இது வந்து சொல்றேங்க. இருங்க. நான் சொன்னது 5 நிமிஷம். நான் இந்த பாயிண்ட் ஏன் பேசுறேங்கிறது நான் தெளிவா சொல்லிடுறேன். சும்மா ஒரு 19 வாரம் பேசல. ஏன் இதை பேசுறேன் அப்படின்னா, இன்னைக்கு அவர் பேசுற ஒரு சாதாரண விஷயம் எல்லா நியூஸ் சேனல்லையும் வேற வழியில நியூஸ் போட்டே ஆகணும். இல்லைன்னா இன்னொருத்தன் போட்டு அவன் பாட்டுக்கு யூடியூப் சேனல்ல காசு பண்ணிட்டு போயிடுவான். அவ்வளவுதான். ஒன்னா நீ போடு, இல்லைன்னா அவன் போட்டு காசு பண்ணிடுவான். அவ்வளவுதான். ஸோ வேற ஆப்ஷனே கிடையாது. மீடியா வந்து கவர் பண்ணியே ஆகணும். யூடியூப் சேனல்கள் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியே ஆகும். விவாத மேடைகள் நாளைக்கு பாருங்க. திருமாவளவன் அண்ணன் காலைல 10 மணிக்கு ஒரு ஸ்பீச் வச்சிருக்காரு. போட்டு அது இந்தி கிளிப்பர் அண்ணன் சனாதனத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒண்ணு பண்ணுவார் அண்ணன். என்ன ஆனா அண்ணனுக்கு கூட உள் மனசுல தெரியும், சரி வேற வழி இல்லை, என்ன பண்றது அப்படின்னு அண்ணன் இருக்காங்க. அவ்வளவுதான். அதான் உண்மை. ஸோ இது என்னன்னா, இது ரொம்ப நாள் இருக்கிற ஃபார்முலா. இதை ஒட்டைக்கிறதுக்கு மிகப்பெரிய தைரியம் வேணும். அதை இன்னைக்கு வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. இது வந்து பெரிய பொலிட்டிக்கல் மேடை. எனக்கு விஜய்க்கு ஈக்குவலா எனக்கு ஆதவ் வந்து ரொம்ப பிடிச்சது. இவனுக்கு என்ன வேணா சொல்லலாம் பார்த்துக்குங்க. ஆதவ் ஒரிஜினா யார் தெரியுமா? அவர் மாமனார் யார் தெரியுமா? அந்த யார் தெரியுமா இருந்தாண்டா எலெக்ஷனுக்கு 500 கோடி காசு வந்துருக்குது. அப்பெல்லாம் யாருன்னே தெரியலையா? அப்படியே கப்பா. அதாவது மக்களுக்கு ஒண்ணுமே தெரியாது பார்த்துங்க.
லாட்டரி மாட்டீங்க யாரு தெரியுமா, அது யார் தெரியுமா, அவனுங்களை 4 புகழ்ந்திருந்தா ப்ரோ ஒண்ணும் இல்ல, அவனுங்களை புகழ்ந்திருந்தா பக்கம் பக்கமா கைட்டே பழுதி, ஆஹா இவங்க எவ்வளவு நல்லவர் தெரியுமா, இல்லங்க. இவரு என்னென்ன ஒரு பண்ணிருக்காரு தெரியுமா புயல் அப்படிம்பானுங்க. மலையில இருந்துங்க அவர் மார்டின் ஃபேமிலி வந்துங்க எல்லாம் கொண்டு வந்து இங்க வந்து வேலையா காசு கொடுக்குறாங்க. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறத இந்திய அரசாங்கமும் ஈடியும் முடிவு பண்ணிக்கும். அதுக்குள்ள அவங்களுக்கு பல பஞ்சாயத்து போயிட்டு இருக்குதுன்னு வச்சுங்க, அது வேற. அப்ப நீங்க வந்து இவங்க கிட்ட இருந்து ஒதுக்கி இருக்கோன்னு நீங்க எதுக்கே முதல்ல நன்கொடை வாங்குறீங்க? வாங்கிட்டே இருந்திருக்கிறீங்கயா. அப்ப திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருத்தியல் ரீதியா ஒரு இது வரும்போது அவன் வந்து மொத்தமா கெட்டவன் ஆயிடுறான்னா, அப்ப என்ன, திஸ் இஸ் பொலிட்டிக்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் தானே. அப்போ உனக்கு சாதகமா இருந்தா அவன் யாரா இருந்தாலும் அவன் நல்லவன், அவன் ஜாதி கட்சியில் இருந்தாலும் அவன் நல்லவன். உனக்கு ஆப்போசிட்டா இருந்தா அவன் அம்பேத்கரை தூக்குனாலும் அவன் கெட்டவன். அப்ப இது என்னது, வெறும் ஓட்டு அரசியல் தானே. இதுல என்ன சித்தாந்தம் இருக்குது? இதுல நான் கேக்குறேன், என்ன சித்தாந்தம் இருக்குது, என்ன என்ன புரிதல் இருக்குது, என்ன அரசியல் தெளிவு இருக்குது? இதுல இவங்க எப்படி போயிட்டு விஜய்க்கு வந்து அரசியல் தெளிவு இல்லைன்னு சொல்லலாம்? அவங்க சொல்றதுக்கு பாயிண்டே இல்லையே, ஒண்ணுமே இல்லைங்களே. இன்னொன்னுங்க, யங்ஸ்டர்ஸ் தலைவா, ஓட்டுக்கு வந்து நீ வந்து பெரிய புக் எல்லாம் படிக்க தேவையில்லை தலைவா. குத்துனா ஓட்டு விழுகு, அவ்வளவுதான் மேட்ரு. அவ்வளவுதான், குத்தி விட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்கு என்னன்னா, டேய் நீங்க எல்லாம் எல்லாரோட மக்களோட மனக்குமுறல் என்ன தெரியுங்களாங்க, ஒரு திருவண்ணாமலையில இன்னைக்கு வந்து அந்த நிலச்சரிவு அதெல்லாம் பர்மிஷன் கரெக்டா கொடுத்திருந்தா தப்பிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு லட்ச விஷயம் இருக்குதுங்க. இந்த வெள்ளத்துல எத்தனையோ குறைபாடுகள் சொல்றாங்க மக்கள், எங்களுக்கு அறிவிப்பு சரியா வரல, இதெல்லாம் சொல்றாங்க. மக்கள் குமுறுறாங்க. என்ன பிரச்சனை, அது போய் காது கொண்டு கேட்கறக்கே ஆள் இல்லை. முதல்ல சால்வ் பண்றதெல்லாம் விட்டுருங்க, காது கொண்டு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. எல்லாத்தையும் விஜய் செய்ய முடியாது இல்லைங்களா, அதுக்கு குரல் கொடுக்குறாரு. இந்த மேடைய விஜயும் சரி ஆதவ அர்ஜுனாவும் சரி சரியா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுதான் உண்மை. ஆதவ அர்ஜுனா ஒரு நல்ல அரசியல் தலைவராக தான் மேல வந்து வர்றாரு. ஏன்னா 100% வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா தான் பேசுறாரு. அவர் கரெக்டா சொல்றாரு, வேங்கை வயல் போய் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு, ஊழல்கள் பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. அது கரெக்ட், கவர்மெண்ட் செக்ல வைக்குங்க. அவர் பேசினார்னா, ஒரு விஷயத்தை எடுத்து பேசினார்னா செக்ல வைக்கும். நாளையிலிருந்து பாருங்க விஜயன் போட்டு அவரோட வரலாறு, விஜயனுடைய கொள்ளுப்பாட்டு யார் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. நாளைல இருந்து பாத்தீங்கன்னா இல்ல இப்ப நாளையில இருந்து பிரசாந்த் ப்ரோ மோர் தேன் தெரியாது. தளபதி வந்து ஆதவ அர்ஜுனா டார்கெட் பண்ணுவாங்க. நாளையில இருந்து அவரோட பின்புலம் என்ன தெரியுமா, ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா. யூடியூப் ரூட்டஸ்ல ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. ஆதவ அர்ஜுனா பேசி 6 நிமிஷத்துல வீடியோ வந்திருக்கு. ஏன்னா அது முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. ஆப்வியஸ்லி புதிய தலைமுறையில லைவ் ஓடிட்டு சொல்லிட்டு நான் கிளம்புறேங்க. நானும் ஒரு வீடியோ போடணும், அதுக்குதான் நாமளும் ஒரு நம்ம சைட்ல இருந்து நம்ம ஒரு வீடியோ போடுவோம். அதனால ஆமா, என்ன மேட்டர்னா, உங்களுக்கு எல்லா நண்பர்களுக்கும் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு மட்டும் கிளம்பிடுறேன். விஜயனுடைய சகோதரர்கள் எல்லாத்துக்கும் இங்க என்னன்னா, நம்ம ஓட்டு அரசியலுக்குள்ள வந்தாச்சு. அதுல வந்து அண்ணனுடைய ஸ்பீச்கள்லாம் ஓரளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும். ஆனா அது மட்டுமே உங்களுக்கு வந்து ஓட்டுக்களையோ வெற்றியோ வாங்கி தந்துடாது. களத்துல இறங்கி நீங்க பெருசா வந்து பினான்சியல் உதவி எல்லாம் செய்ய வேண்டியது இல்லைங்க. மக்களுடைய குறைகளை கேட்டாலே போதுங்க, அதுலயே அவங்களுக்கு மிகப்பெரிய நற்பெயர் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. நீங்க போயிட்டு எல்லாரும் போயிட்டு வந்து 10,000 ரூபாய் கொடுக்கறதுல எல்லாருக்கும் கெப்பாசிட்டி இல்லைங்க. ஆனா ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி தந்தீங்கன்னா, சின்ன ஒரு தண்ணி வந்து எங்காவது கிடைக்குதுன்னா அதை புடிச்சிட்டு வந்து வீட்டுல கொடுத்தீங்கன்னா, சின்ன சின்ன வேலைங்க, ஒரு 2 மரம் நட்டி வளர்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸே வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய நற்பெயரை. இன்னொன்று சொல்லுவீங்களா பிரசாந்த், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பத்தி சொல்லுவீங்களா, அதை சொல்லுங்க. எஸ், இல்ல இல்ல அதுதாங்க வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்து அதாங்க ஒரு சின்ன ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க படிச்சிருக்கீங்க, ஒரு இலவசமா ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்கன்னா போய் ஒரு 10 பேருக்கு டியூஷன் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெருசா போற்றிடுவான். இல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இரவு பள்ளிக்கூடங்கள் நிறைய பேர் படிக்காம இருக்காங்க, இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா எழுத்தறிவு இல்லாம இருக்காங்க. ஃப்ரீயா இருந்தீங்களா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை போய் விஜய் அண்ணன் பேரை சொல்லிட்டு ஒரு சாதாரண ஒரு 2 மணி நேரம் ஆக்டிவிட்டி பண்ணீங்களா, இதெல்லாம் தாங்க மக்களுடைய அன்பை பெறும். அவர் சைடுல இருந்து அவரோட காயை சரியா நிறுத்துறாரு, கரெக்டா பேசுறாரு, அளவா பேசுறாரு. இவ்வளவுதான் அரசியல் பண்ண முடியும். தினம் அரசியல்ல பேசினா மதிப்பு இருக்காதுங்க. பேசினா ஒரே அடி அடிக்கணும், அப்புறம் ஒரு 1.5 மாசம் புலம்புனா அப்புறம் திருப்பி வந்து பேசணும். அதான் அரசியல். அது இவரோட அரசியல், அது இதான் கரெக்ட் அவருக்கு. ஏன்னா ரொம்ப பேசினா ஒரு மாதிரி வந்து வாட்டர் டவுன் ஆயிரும் எல்லாமே. ஸோ சரியா பேசுறாரு, சரியான மேடைகள்ல வந்து பேசுறாரு. நீங்க உங்க சைட்ல இருந்து, நான் இது வந்து என்னன்னா வெறும் அரசியல்ல ஜெயிக்கிறதுக்காண்டி மட்டும் சொல்ல, ஒரு இயக்கமா மேல வரணும்னா இந்த அடிப்படை விஷயங்களை நீங்க எல்லாரும் நீங்களா வாலண்டியரா சேர்ந்து செய்ய ஆரம்பிக்கணுங்க. அவனுக்கு என்னன்னா, ஏன் திமுகவும் அதிமுகவும் நீங்க இவ்வளவு குறைகள் இருந்தாலும் இன்னைக்கும் பலம் பொருந்திய கட்சிகளா இருக்கு அப்படின்னா, அது வந்து அதோட தலைவர்களால மட்டும் கிடையாதுங்க.
ஒரு வார்டு மெம்பர் சும்மா சுல்லா மாதிரி இருப்பான். அந்த வார்டுல வந்து அவ்வளவு விஷயங்களை அவன் முன்னாடி நின்று பார்ப்பான். ஒரு சாதாரண வட்ட செயலாளர் அவ்வளவு வந்து முன்னாடி நின்று அவ்வளவு பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். அப்படி அந்த சின்ன சின்ன மெம்பர்ஸ் எல்லாம் வந்து ஆக்டிவா இருக்கிறதுனாலதான் அந்த கட்சிகள் வந்து அவ்வளவு பலம் புரிந்துதான் இருக்குதுங்க. அதனால நீங்க ஒரு சாதாரண தொண்டர்னு உங்களை சாதாரணமா இட போட்டுறாதீங்க. எவனாலையும் எதை வேணா மாத்த முடியும். ஒரே ஒரு இலான் மஸ்க் தான் அமெரிக்கா எலெக்ஷனையே மாற்றி தூக்கி போட்டு உட்காந்துருக்கிறான். ஒரே ஆள் தான். அதனால அந்த நல்ல விஷயங்களை பண்ண ஆரம்பிங்க. மக்கள்கிட்ட இந்த விஷயங்களை போய் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு பரப்புரையா என்ன உங்க செயலை வந்து பரப்புரையா பரப்புங்க. இந்த சண்டையெல்லாம் வேண்டாங்க. ஏன்னா அரசியல் வந்துங்க இது வந்து என்னன்னா ரொம்ப திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா கத்தி எடுத்து குத்திக்குவாங்க, நாளைக்கு கட்டி பிடிச்சுக்குவாங்க. அதனால யாரையும் தாக்கி பேசி இங்கெல்லாம் அரசியல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா மாறிக்கிட்டே இருக்கும், அரசியல் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம அந்த வேலை கிடையாது. மக்கள் பணியை வந்து ஒரு ஆர்கனைஸ்டா எல்லாரும் சேர்ந்து, ஏன்னா இன்னைக்கு டெக்னாலஜி வந்துச்சுங்க. டக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை போடுங்க, ஒரு 100 பேர் சேருங்க. இன்னைக்கு நம்ம ஏரியாவில் என்னடா நல்லது செய்யலாம், வா ஒரு 50 பேர் போய் ஒரு சின்ன வேலையை செய்வோம். குப்பை தொட்டி இருக்கிற ஏரியா வாடா ஒரு க்ளீன் பண்ணி விட்டு வருவோம். மச்சான் ஓகே ரைட் போ, நாங்கள் தான் பண்ணோம், சூப்பர், அவ்வளோதான், சைலண்டாக வந்துருங்க. அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுங்க. இதுதாங்க தமிழக மக்கள் எதிர்பார்க்கிற அரசியல் மாற்றம். அரசியல் மாற்றம் அப்படிங்கிறது வந்து கீழிருந்து மேலே வரணும். அது யாருமே பண்ண மாட்டாங்கன்னு ஏங்கி போய் உட்காந்துருக்காங்க தமிழக மக்கள். அதை நீங்கள் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். மீண்டும் ஒரு நாள் வந்து சூப்பரா தெளிவா ஸ்பீடா பேசுறேன். ஒரு வீடியோ போடுறோம், முடிஞ்சா பாருங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா இந்த மானிட்டைசேஷனுக்கு இல்ல, எனக்கு தேவைங்கிறப்ப மட்டும்தான் நானும் ஸ்பீச் பேசுறேன். அது அந்த 2வது சேனல். அதுதான் இன்னைக்கு வந்து முக்கியமான நாள், இது பேசியே ஆகணும், அதனால பேசுறேன். முடிஞ்சா பாருங்க. ஓகே, தேங்க்யூ ஹரிஷ், தேங்க்யூ அலெக்ஸ். இல்ல என்ன உண்மையா அடிப்ப நண்பா, நமக்கு என்ன நண்பா, என்ன பயம் நண்பா நமக்கு? எதுவும் இல்ல, டீ கடைக்கு போயிட்டு ஸ்ட்ராங்கா அடிக்கின்ற மாதிரி இல்ல அலெக்ஸ், நான் வந்து இப்ப இல்ல அலெக்ஸ், நான் எந்த பாயிண்ட்லயுமே வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னா பயந்ததே கிடையாது. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் யார், அவன் நமக்கு வேலை செய்யறவன், என்ன அவனை பார்த்து நமக்கு என்ன பயம், என்ன பண்ணி போடுவானுங்க? நாம இங்க தமிழ்நாட்டுல பிறந்து வளர்ந்தவன், நம்மளை என்ன பண்ணி போடுவானுங்க? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. நியாயமா சொல்லுவோம், ரொம்ப இதா இல்லாம நியாயமா, அவங்க மாதிரி இல்லாம நம்ம நியாயமா சொல்லுவோம், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். ஓகே ப்ரோ, கண்டிப்பா. ஓகே நண்பா, டேக் கேர் ஆல். பை பை பை. தேங்க்யூ. நண்பன் வாங்க ப்ரோ, பேசலாமா? ரேவந்த் பெருசா கேட்டு. வணக்கம் ப்ரோ. வணக்கம்ண்ணே. ஈவெண்ட் போயிட்டு பார்த்துட்டு வந்தேன். ஒரு இன்சிடென்ட் நான் வந்து உள்ள நோட்டீஸ் பண்ணேன். என்ன விஷயம்னா, நம்மளுக்கு முன்னாடி ஒரு ஏஜ் வந்து ஒரு 50லேருந்து 60க்குள்ள இருக்கும். அவர் வந்து நடுவில் என்ன பண்ணாருன்னா, ஆக்சுவலி அவரோட வால்பேப்பரை எங்களுக்கு நானு புகழ், கிஷோர் ப்ரோ எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருந்தோம். எங்களுக்கு ரைட் முன்னாடி இருக்கிற சீட்ல அவர் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அவரோட வால்பேப்பர் என்னன்னா மோடிஜியோட போட்டோ. நான் சொல்றேன், போனோட வால்பேப்பர் மோடிஜி போட்டோ. அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த அறிவு பிரதர் வந்து பாட்டு பாடினாருல, அந்த அம்பேத்கர் பாட்டு, அது பாட்டு பாடி முடிச்சோடனே கொஞ்சம் இந்த காம் ஆகும் பாருங்க, அந்த ஆடிட்டோரியம் கத்தி சைலண்ட், ஒரு பாயிண்ட்ல சைலண்ட் ஆகும். அந்த சைலண்ட் ஆகும் போது என்ன பண்ணாருன்னா, இவங்க விஜயோட இத வந்து கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே வெளியே நடந்துட்டு போயிட்டு நியூஸ் 24x7ல இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அண்ட் இட் வாஸ் வெரி கிளியர். அந்த நியூஸ் 24x7 வந்து நம்மளுக்கு தெரியும்ல, அது எந்த கட்சிக்கு சார்பா பேசும்ட்டு. அந்த கட்சியோட தலைவரோட போட்டோ தான் வந்து இவரோட வால்பேப்பர். ஸோ பிளான் செட்டப் மாதிரி எனக்கு தோணுது. ஓ ஓகே ஓகே. ஸோ அதான் யாராவது வந்து லைக் அதை வந்து ஷேர் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணாங்கன்னா சொல்லுங்க. இந்த மாதிரி அவரோட வால்பேப்பர் மோடிஜி ப்ரூஃப் இல்ல, போட்டோ எடுக்கல நாங்க. ஆல்ரெடி அந்த சேனல் எந்த மாதிரி பாப்பாங்கன்னு தெரியும் நம்ம பசங்க. இது மாதிரி போட்டானுங்கன்னா அது நம்மளுக்கு அதுவும் பாசிட்டிவா தான் வந்து சேரும். பாத்துக்கலாம், செய்வோம், சொல்லுவோம் முடிஞ்ச வரைக்கும். திருச்சியில தொல் திருமாவளவன் பேட்டி கொடுத்திருக்கிறாரு. தொல் திருமாவளவன் வந்து ஆதவ அர்ஜுனோட கருத்து வந்து தனிப்பட்ட கருத்து, அதுக்கும் விசிகாவும் பொறுப்பேற்காதுன்னு சொல்லிட்டு நான் சொன்னல மாமே, பிள்ளைய கிள்ளிட்டு நல்லா வேடிக்கை பார்க்காப்ல. ஆமா அதுதான் உண்மை. அதான் இல்ல ஒரு நிமிஷம், இல்ல ஹரிஸ் ஒரு ஆடியோ ஞாபகம் தான். அந்த சாவ வச்சுக்கிற பயலுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. இல்லடா, அதுல எனக்கு தெரிஞ்ச கேம் வந்து இங்க வந்து அவரு வந்து நெகட்டிவான கேம் விளையாடிட்டு இருக்காரு, இவர் வந்து ஒரு பாசிட்டிவான கேம் ஆடுறான்னு எனக்கு தோணுது. யாரு இவரா? எனக்கு அதான் ஒண்ணு புரியல. ஒரு கட்சியோட துணை பொதுச் செயலாளரு, நீங்க சொல்றது ஒரு நிர்வாகி, எங்கேயோ ஒரு வார்டு உறுப்பினர், ஒரு கவுன்சிலர் சொன்னா அதை ஏத்துக்கிட்டு இல்ல. ஒரு துணை பொதுச் செயலாளர் நீங்களா, அது கட்சியே அவர் தான் நிர்வாகிக்கிறது.
அவர் சொல்ற கருத்தும் அது எப்படி இல்ல ஒரு இல்ல தனிப்பட்ட இன்னும் கருத்தா இன்னும் அமைஞ்சிட அழுத்தம் முடியும்? பாஸ் வந்திருக்காது, இன்னும் அழுத்தம் பேசும்போது வந்திருக்காது, அவரே நாளைக்கு தான் சொல்லிட்டாரு தெரியும். பாஸ். அவரே பேசும்போது சொன்னார்ல, திருமாவுக்கு தெரியும், அவரே என்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்காப்ல, பேசியிருக்காப்ல. ஆதவர்ஜன் இன்னைக்கு உலகிட்டாருப்பா, எல்லாத்தையும் உலகிட்டாரு. உண்மையெல்லாம் உளரல சொல்லிட்டாரு. உளரல ஒரு நிமிஷம் உளரல. அவர் வந்து ஸ்ட்ராங்கா இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணணும் தான் பண்ணிருக்காரு. உளர்றது இடத்துக்கே கிடையாது. அவரு வந்து he was ready to expose what is happening. ப்ரோ ஆக்சுவலா அவங்க நல்லா கேம் விளையாடுறாங்க. எந்த சைடு இருந்தாலும் நமக்கு லாபம் வர மாதிரி. திமுக சைடு போனாலும் நம்ம சைடு அவங்க அதேதான் ஸ்ட்ராட்டஜி அதேதான். பண்றாங்க. அந்த கேம் அவங்க ஆடல, அந்த கேம் நடத்துறதே தளபதி தான். இதுல வந்து ஒரே ஒரு ஆதவர்ஜன் செகண்ட் வச்சு நடத்திட்டு நண்பன் இருக்காப்ல. நண்பன் ப்ரோ பேசிட்டோம், அப்புறம் நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணுவோம். பேசுங்க ப்ரோ, ஏன்னா எப்போதான் ரேரா வராரு, சோ அதனால அவர் பேசிட்டோம். சொல்லுங்க ப்ரோ. வணக்கம் ப்ரோ. வணக்கம். வணக்கம். இன்னைக்கு கேக்குதா கேக்குது பேசுறது? கேக்குது, பேசுங்க. பர்ஃபெக்ட்டா கேக்குது ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு தலைவர் ஸ்பீச் நல்லா தரமா இருந்துச்சு. அவரு அதிகம் பேசல, ரொம்ப நேரம் பேச மாட்டேங்கிறாரு, 10 நிமிஷம் தான் பேசுறாரு அப்படின்னு ஒரு சில விமர்சனங்கள் வருது. ஆனா அவர் பேசுறது கரெக்ட் தான். ரொம்ப நேரம் பேசினா அந்த வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமா அது இதாயிடும். அவர் கரெக்டான டைம்ல கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டா இன்னைக்கு பேசிட்டாரு. சூப்பரா பேசினாரு. திருமாவளவனுக்கு சரியான கருத்தை கொடுத்திருக்காரு. அதே மாதிரி திமுகவை சரியா விமர்சனம் பண்ணியிருக்காரு. அண்ணல் அம்பேத்கர் குறித்தும் சரியா பேசியிருக்காரு. ஆதவ் அர்ஜுனன் அவரும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மனசுல இருந்து ஓப்பனா அடிச்சு, இது வரைக்கும் ஒளிவு மறைவா ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தாரு. இன்னைக்கு வந்துட்டு ஓப்பனா அடிச்சிட்டாரு. ஓப்பனா வந்துட்டு இந்த மாதிரி மன்னர் குடும்பம், மன்னர் ஆட்சி முறையை நம்ம ஒழிக்கணும் அப்படின்ட்டு. இப்ப திரும்ப என்ன சொல்லியிருக்காரு, நாங்க விளக்கம் கேட்போம் அவர்கிட்ட அப்படின்றாரு. விளக்கம் கேட்டா அவர் என்ன விளக்கம் கொடுக்க போறாரு? நீ ஏன் வந்துட்டு அப்படி சொன்னீங்கன்னா, இதுதான் என்னோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுன்னு சொன்னா கட்சியை விட்டு நீக்கிடுவாங்களா அப்படின்னு தெரியல. ஆனா இன்னைக்கு நடந்த ஈவெண்ட் வந்துட்டு இது எல்லாத்தையும் தாண்டி ஆதவ் அர்ஜுனா ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாரு. 2011 கணக்கெடுப்பின்படி ஒடுக்கப்பட்ட மக்கள் 1,40,00,000 பேர் இருக்காங்க. ஆதி திராவிடர்கள் அதுல 90 லட்சம் பேர் இருக்காங்கன்றாரு. ஸோ இன்னைக்கு 2024 கணக்குல வைக்கும் போது வாக்குரிமை, ஓட்டுரிமை இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள்னு பார்த்தா ஒரு 80 லட்சத்துல இருந்து 1,20,00,000 இருக்கலாம். சரியா எனக்கு தெரியல. அந்த இது பார்த்தோம்னா அந்த வாக்குகள் கணிசமா நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக வாய்ப்பு இருக்கு 2026. நமக்கு வந்துட்டு இன்னைக்கு தலைவர் பேசினதுக்கு அப்புறமும் தொடர்ந்து அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தலைவரோட நகர்வுகளை பார்த்து தானே வராங்க. அம்பேத்கருக்கு கட் அவுட் வச்சதுல இருந்து, அம்பேத்கரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டதுல இருந்து, அம்பேத்கர் புத்தக வெளியீட்டுல கலந்து கொண்டது வர எல்லாத்தையும் பார்த்துட்டு வர்றவங்க கணிசமா நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுவாங்க. கணிசமா ஒடுக்கப்பட்ட மக்களோட ஓட்டுகள் வந்துட்டு நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். அது ஆதவ் அர்ஜுனா இன்னைக்கு அவரே நமக்கு நிறைய வந்துட்டு மாஸ் மூமெண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாரு. அவர் பேசி பேசி தலைவர் விஜய்னு கையை காட்டி விட்டாரா. ஸோ அதுவே நமக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருந்துச்சு. இதனால நமக்கு தேர்தல் வாக்கரசியலுக்கு இது நமக்கு கொள்கை அரசியலை தாண்டி வாக்கரசியலுக்கு இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான நாள். தலைவர் அதை சரியா அறுவடை பண்ணிட்டார். இதான் ப்ரோ சொல்ல வந்தேன். சூப்பரா ஸ்பேஸ் நடத்துறீங்க. லிசனர் 1000க்கு மேல போகுது. பார்க்கவே நல்லா இருக்கு. ஏன்னா நம்ம தமிழக வெற்றி கழகம் வந்துட்டு ஒரு பெரிய கேங்கு. இங்க வந்துட்டு இருக்கிற ஆர்மியிலேயே நம்ம ஆர்மி தான் பெரிய ஆர்மி. நம்ம ஆர்மி வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் போட்டா 1000 5000 2000 3000 அந்த அளவுக்கு வரணும். இந்த 1000 லிசனர்ஸ் பாக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு. நல்லா நடத்துறீங்க ஹரிஷ். நல்லா பண்ணுங்க. சூப்பர். தேங்க்ஸ் நண்பா, தேங்க்ஸ். தேங்க்யூ. ஓகே, நான் லிசனர்ல போயிடுறேன். வேற யாருக்கும் வாய்ப்பு கொடுங்க. ஓகே, தேங்க்யூ. சாய்நாத் ப்ரோ. ஹாய் அலெக்ஸ். ஹாய் ஹரிஷ். மிக Hello, சிறப்பான பேச்சு. ஏன்னா ஒன் டைம் ஒண்டர்ன்றவாங்க எப்பவுமே. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ரிப்பேர்டு ஸ்பீச்சு பயங்கரமா அதுக்கு ஒரு 2 மாசம் பேசியிருக்காரு. ஸோ இந்த ஃபாலோ அப் ஸ்பீச் வந்து எப்பவுமே ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படும். என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் 1-2 பேர் நான் ஜஸ்ட் பார்த்துட்டு இருந்தேன் டைம்லைனில், நிறைய நேரம் பேசணும் அப்படிலாம் சொன்னாங்க. நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா டைல்யூட் ஆயிரும் கான்டெக்ஸ்ட். நீங்கள் எதை சொல்ல வரீங்களோ அந்த விஷயம் டைல்யூட் ஆயிரும். ஸோ இங்கே வந்து முக்கியமாக 1-2 விஷயத்த மட்டும் கையில் எடுத்து அதை வந்து ஸ்ட்ராங்காக எம்ஃபசைஸ் பண்ணியிருக்காரு. ஒரு மணிப்பூர் பிரச்சனையை அட்ரஸ் பண்ணதாக இருந்தாலும் சரி, இங்கே நடக்கிற பிரச்சனையை அட்ரஸ் பண்ணாலும் சரி, ரெண்டுத்தையும் டச் பேஸ் பண்ணது சூப்பரான ஒரு விஷயம்.
இவ்வளோ இங்க சுத்தி என்ன நடக்குது, அரசியல் நடக்குதுன்னு அவருக்கு தெரியும். திருமாவளவன் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு அரசியல் விதமான ஒரு ப்ரெஷர் இருக்குங்கிறத யார் எம்பசைஸ் பண்ணுவாங்கங்கிறது எனக்கு தெரியல. இந்த அளவுக்கு ஓப்பனா சொல்லுவாங்களான்னு தெரியல. அது செம்மையான ஒரு விஷயம் சொன்னது. அதே மாதிரி திமுகவை நேரடியா வந்து அந்த 200 தொகுதியில வச்சு கலாய்ச்சது வந்து அது வந்து வேற லெவல். அது ஏன்னா அது ஏன்னா அங்க எப்படி வந்து ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்க. சென்ட்ரல் லாஸ்ட் எலெக்ஷன்ல வந்து 400 சீட்டு அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்களோ, அதே இங்க வந்து 200 நம்ம அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை இப்ப ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்காங்க கையில. அதை வந்து சொன்னதாவது இருக்கட்டும், கூட்டணி கணக்கை நம்பிதான் இருக்குங்கிறத சொன்னதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். டைரக்ட் இதுக்கு மேல டைரக்டா அடிக்க முடியாது. ஆல்மோஸ்ட் அடிச்சாச்சு. ஒரு நாகரிகமான விதத்துல பேரை சொல்றதுனால ஒரு யூஸும் இல்லை, அவ்வளவுதான். ஆனா இதுக்கு மேல டைரக்டா அட்டாக் பண்ண முடியாது. அதே சமயத்துல ஆதவ் அர்ஜுனரோட மூவ் வந்து அவரும் அவரு பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கிற ஒரு யங் பொலிட்டீஷியன். he sees திருமா as his inspiration. he admires விஜய் as a future leader. ஸோ அவர் ஒரு இன்ட்ரிகேட்டான சுச்சுவேஷன்ல இருக்காருங்கிறது தெரியுது இந்த இதில். ஆனால் இது நிஜமாவே வந்து இது திருமாவோட அக்னாலஜ்மெண்ட் இல்லாம இது ஒரு விஷயம் நடந்ததோ, இல்லை திருமாவோட எண்ணங்கள், அதாவது அவருக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும்ல, அது இல்லாம கம்ப்ளீட்டா அகேன்ஸ்டா நடந்ததுன்னா என்ன தூக்கிருப்பாங்க கட்சி விட்டு. அது ரெண்டுமே கிடையாது. திருமாவளவன் இஸ் பிளேயிங் அ ஸ்மார்ட் பொலிட்டிஷியன். இங்க வந்து இந்த குட் காப் பேட் காப் அப்ரோச் தான் போயிட்டு இருக்கு. நாங்க வந்து விசாரிப்போம், நாங்க வந்து கருத்து கேட்போம்னு சொல்றது அவரோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. இதுதான். இதுவே வந்து டிஎம்கேக்கு ப்ரெஷர் தான். தளபதி அவர்கள் வந்து எந்த அளவுக்கு பெனிட்ரேட் பண்ண போறாரு 26 எலெக்ஷன்ல, அதெல்லாம் தாண்டி இதுவே ஒரு பெரிய இம்பாக்ட்ல. நினைச்சு பாருங்க, ஒடுக்கப்பட்டவங்களுக்கு அரசியல் அதிகாரத்தை ஷேர் பண்ணணும்னு முன் வைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதை வந்து ஃபர்ஸ்ட் முன்மொழிகிறாரு. அதனால இவ்வளோ பொலிட்டிக்கல் ரிப்பிள்ஸ் நடக்குது. நாளைக்கு வந்து சப்போஸ் திருமாவளவன் அந்த கூட்டணி விட்டு வெளில வராட்டியும் கணிசமான ஒரு தொகுதி அவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கணிசமான ஒரு அரசியல் முன்னெடுப்பு வந்து அந்த சமுதாயத்துக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் வந்து தளபதி விஜயா தான் இருந்திருக்காரு, அது இருப்பார். நான் சொல்றேன், இந்த அதர் சைட்ல எப்படி போனாலுமே இது வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழக மக்களுக்கு விஜய் செய்யற ஒரு நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா இன்னொரு பிளேயர் வரும்போது இங்க அரசியல் அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு பயம் வரணும். இல்லைன்னா வந்து யாருமே அவங்கள தட்டி கேட்க முடியாதுங்கிற ஒரு ஆணவத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கு இப்ப இருக்கிற சிச்சுவேஷன். அதை உடைக்கிற மாதிரி விஜய் அவர்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும். அவருக்கு வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஐ திங்க் உங்களை நம்பிதான் அவர் பேசுறாரு. நீங்க இருப்பீங்க. ஏன்னா எவ்வளவோ ஸ்டேக்ஸ் இருக்குங்க, நீங்க சொல்ல முடியாது. தளபதி 69 வந்து இதுக்கப்புறம் என்னென்ன ப்ரெஷர் கொடுப்பாங்க நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. இதுக்கப்புறம் அவர் நீங்க உங்க கட்சி தொண்டர்கள்ல, ஏன்னா நேரம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் இன்னும் அடுத்தடுத்த ஸ்பீச்சஸ் இன்னும் ஃபியரியா இருக்கும், எவிடன்ஸோட இருக்கும், ஃபேக்ட்ஸோட இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் இன்ஃபேக்ட் ஆதவ அர்ஜுனா சொல்லிருக்காரு, இங்க இருக்கிற ஊழலை பத்தி பேசுங்க, இங்க இருக்கிற இதை பத்தி பேசுங்கன்னா கண்டிப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இன்னைக்கு நிலக்கரி ஊழல் செந்தில் பாலாஜி அவர்கள் திருப்பி வந்த அப்புறம் அஸ்டானிஷிங் நம்பர்லாம் நடக்குது. இங்க அடானி இங்க அடானிக்கு அகேன்ஸ்டா அங்க வந்து டெல்லியில வந்து திருச்சி சிவா அவர்கள் கோஷம் போடுறாங்க, இங்க வந்து கம்ப்ளீட் செட்டிங் நடந்துட்டு இருக்குங்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ரூலிங் பார்ட்டியை கேள்வி கேட்கிற ஒரு ஆள் வரமாட்டாங்களாங்கிற ஒவ்வொருத்தருக்கும் விஜய் ஒரு விடையா இருப்பாருன்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ப்ரோ. நெக்ஸ்ட் யார் பேசுறீங்க? ஹாய் ப்ரோ, கிருபா பேசுறேன். சொல்லுங்க. ஒரு விஷயம், எல்லாரும் இன்னைக்கு டிவியில பேசினவங்கலாம் இன்னைக்கு தான் அம்பேத்கர் வந்து இவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்க அண்ணன் நாங்க 2 பேருமே வந்து ஒரு 7-8 வயசுலேருந்தே விஜய் அண்ணன் ஃபேன்ஸ் தான். ஒரு விஷயத்த அப்படியே ஈஸியா மறைக்கிறாங்க. எல்லா நடிகர் ஈவன் விஜயகாந்த் சார் முதற்கொண்டு ஜாதி பேஸ் பண்ண தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க நடிச்சிட்டாங்க. ஆனா விஜய் அண்ணன் மட்டும் அந்த மாதிரி படம் கூட நடிச்சதே கிடையாது. ஒரு படத்துல கூட அதை குளோரிஃபை பண்ற மாதிரியோ ஒரு சின்ன டயலாக்கோ அந்த மாதிரி போன கதைகளை கூட
அண்ணன் டீசெண்டா ஒதுக்கிதான் விட்டுருக்காரு. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அந்த கொம்பன் எடுத்த முத்தையா வந்து எவ்வளோ டைம் அப்ரோச் பண்ணாரு. ஈவன் ஹரி அவங்கள அந்த வலைபேச்சில் கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. அதுவுமே ஒரு ரீசன் தான். ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேருந்தே அந்த மாதிரி கதைகளை வந்து அண்ணன் எடுக்கவே இல்லை. அதை அவங்கள ஹர்ட் பண்ணாத லெவலில் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி விட்டுட்டாங்க. அதை ஈஸியாக மறைச்சிடறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, டிஎம்கேல பயங்கரமாக ரிப்போர்ட் அடிக்கிறாங்க இந்த ஐடிஸ்லாம். இப்போது என் அண்ணன் யூஎஸில் இருக்கான். தளபதி விஜய்சம் யூஎஸ்ஏன்னு கிரியேட் பண்ணி அவன் ரொம்ப நாளாக வச்சுருந்தாங்க. விஜய்சம் யூஎஸ்ஏன்னு இப்போ டிவிகே யூஎஸ்ஏன்னு 20K ஃபாலோவர்ஸ் கிட்ட இருந்தது. அதை பயங்கரமாக ரிப்போர்ட் அடித்து இப்போ ரெவ்யூ போயிட்டு இருக்கு. அதை இதே பண்ணவே விட மாட்டாங்க. இல்ல அவங்களுக்கு அவ்வளவு அறிவுலாம் கிடையாதுங்க. நீங்க வேற சுரேஷ்னா இப்பதான் என் அக்கவுண்ட் எடுத்துட்டு வர ரெஸ்யூம் பண்ணி வாங்குற 200 அவங்களுக்கு அதிகம். அதுக்குள்ள இவ்வளவு அறிவு கிடையாது. வழக்கமா பண்றதுதான் அவனுங்க. ஏன்னா ரீப்ளே பண்ண தெரியாது, அதனால இந்த வேலை. என் ஐடி இப்ப பாத்தீங்கன்னா இந்த வாரத்திலே பாத்தீங்கன்னா 3 ரிப்போர்ட் ஆகி ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்பிளனேஷன் பெரிய மெயில் போட்டு ஒவ்வொரு இதுக்கும் சம்டைம்ஸ் ரொம்ப நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போய் நானுமே அந்த சூர்யா பான் டு வின்னு இருந்தால் பேசுறத பார்த்தாலே கோவத்துல என்ன பண்ணிட்டேன்னா அவரோட அந்த ப்ரொஃபைல் பிக்சர்ல ஒரு பையனோட சமாதி இருக்கும். அதை எடுத்து நான் போட்டேன். புத்திர சோகம் தான் வந்து உலகத்திலே ரொம்ப தப்பு ப்ரோ. கஷ்டமான விஷயம். அதெல்லாம் தப்பு. எவ்வளவு கோவம் அவாய்ட் பண்ணுங்க ப்ரோ. அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் போட தேவையில்ல. இல்ல ப்ரோ, இப்ப ஆளாளுக்கு ஒரு காண்டு இருக்கும். எல்லாரும் கிளம்புனா அப்புறம் ஒரு நடிகர் சொன்ன மாதிரி காடு சுடுகாடு ஆயிடும். அது பர்சனல், அது வேணாம். அவர் தலையில உதயசூரியன் தெரியுது அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க, பரவாயில்ல. இல்ல இப்போ ஒரே ஒரு விஷயம், நம்ம ஐடி சேவ் பண்ணிக்கிறது இதெல்லாம் முன்னாடி வந்து என்ன விஷயம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பாலிசி வச்சுக்கோங்க. ஒரு லிமிட் எல்லாத்துக்குமே இருக்கு. அதெல்லாம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தளபதி வலியுறுத்துறதும் அவங்க நம்மளுக்கு சொல்றதும் அதான் என்னன்னா, இப்ப நம்மளோட கட்சியில வந்து இன்னைக்கு நீங்க கரெக்டான கருத்தை எடுத்து வச்சாலே நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இன்னும் அந்த வழக்கறிஞர்கள் அணி இதெல்லாம் இன்னும் முழுமை பெறல. ஓகேவா? அதனால நம்ம கழக தோழர்களும் நம்ம மூலமா அட்வைஸ் பண்றது எல்லாம் சொல்றது என்னன்னா, என்னைக்குமே வந்துட்டு பர்சனல் அபியூசஸோ இல்ல இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளேயோ யாருக்குமே அது வந்து சிஎம் இருக்கணும், சிஎம் பையனா இருக்கணும் அப்படின்றது கிடையாது. யாரா இருந்தாலுமே அதை கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு கொஞ்சம் கரெக்டான இதுல நம்ம கோவமா பேசலாம், கோவமா கருத்துக்களை வைக்கலாம். இல்ல நீங்க ட்ரால் கூட ஒரு லிமிட்டோட பண்றது வந்து இங்க ப்ராப்ளம் கிடையாது. அதெல்லாம் மீறி ஒரு பர்சனல் அபியூஸ் லெவல்லையோ தரம் தாழ்ந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றதையோ அதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கணுன்றதான் ரொம்ப நாளா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே நம்ம தோழர்கள் இப்ப அதை கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ தயவு செஞ்சு ஃபியூச்சர்ல அந்த மாதிரி எல்லாம் இல்ல ப்ரோ, நான் அது சொல்ல வந்ததே பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் விஜய் சரவணன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து எனக்கு கொடுத்த அட்வைஸே முந்தானேத்து அதுதான். டேய் நீ என்ன வேணா பேசு, ஆனா இந்த மாதிரி பேசாத, அதை தூக்கிட்டு என்கிட்ட வராத, நானே சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இல்லைண்ணா நானே புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு மாதிரி ரொம்ப அசிங்கமா விஜய் அவன் இவன் அது இதுன்னு போட்டோன்னே ரொம்ப இப்படி ஒரு சோகம் வாழ்க்கையில் நடந்தும் நீங்க இன்னுமே எல்லாரையும் இப்படிதான் பேசுவீங்களான்னு கேட்டுதான் அப்புறம் நானே டெலீட் பண்ணிட்டேன் அந்த போஸ்ட. தப்புன்னு தெரிஞ்சு அவரு அததான் நான் சொல்ல வந்தேன். இல்ல ப்ரோ, இப்போ கட்சியே நாளைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு கட்சி வந்து பேக்கிங்கா நிக்குதுன்னு வச்சுக்கோங்க. பட் எப்படின்னா, நாளைக்கு உங்களுக்காக ஒரு போலீஸ்ல வந்து ஒருத்தர் வாதாடி ஏதோ ஒரு பிரச்சனையா ஆயிடுச்சு, உங்களுக்காக வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கரெக்டான விஷயத்த பேசிருந்தீங்கன்னா கரெக்டானங்க சொல்லியிருக்காருன்னு வந்து நிக்கிறது அந்த கட்சிக்குமே ஒரு கரெக்டான ஒரு ஆளை வந்து தப்பா உள்ள வைக்கிறாங்கன்னு இருக்கும். தப்பான இதை பேசி வச்சிருந்தா அதுக்கு வந்து நிக்கணும்னா அந்த கட்சிக்கும் சங்கடமா ஆயிரும்ல. சோ அதனால அது மாதிரி எல்லாம் யோசிங்க கொஞ்சம் ஃபியூச்சரா எல்லாத்தையும். இல்ல அததான் நானுமே யோசிச்சேன். அப்படி இருந்தா டிஎம்கேக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுல என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்படிங்கறதுனாலதான் வந்து விஜய் அண்ணனை வந்து இப்ப அவங்க வந்துட்டு எந்த தப்பு பண்ணாலும் ஆளுங்கட்சி கேட்க மாட்டாங்க. நீங்க சின்ன தப்பு பண்ணாலும் உங்களதான் பாயிண்ட் அவுட் பண்ணி இது பண்ணுவாங்க. சொல்ல அவன் பண்ணிருக்கான் நான் பண்ணேன்னு சொன்னா அதை ஏத்துக்க மாட்டாங்க. நீ ஏன் பண்ணன்னு தான் கேட்பாங்க. அவன் பண்ணது இருக்கட்டும், நீ ஏன் பண்ணன்னு தான் கேட்பாங்க. கரெக்ட் ப்ரோ. எந்த அளவுக்கு ஆனா அவங்க சோசியல் மீடியால பயங்கர உள்ள போடுறாங்க ப்ரோ. இந்த ஃப்ளட்டுக்கு வந்து நான் ஒரு 5-6 போஸ்ட் போட்டேன். இது அங்க வந்து ஓரளவு வந்தாங்க பார்த்தாங்க. ஆனா தண்ணி நார்மலா போயிடுச்சு. இதுக்கப்புறம் எதுவும் போஸ்ட் போடாதீங்கன்னு எனக்கு போன் வருது. அந்த அளவுக்கு அவங்க வந்து பயங்கரமா மானிட்டர் பண்றாங்க. என்னோட கேஸே ஒரு இதுதான். அவங்க கண்டிப்பா நீங்க சொல்றாப்புல ஏதாவது யாராவது மெயின் ஐடிஸ், இப்ப நான்லாம் ஒரு சின்ன ஐடி தான், எதுலயாவது மாட்டுவோமான்னு கண்டிப்பா பாக்குறாங்க. நானே ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன். என்ன மாதிரி யாரும்
கண்ட்ரோல் விட்டு டென்ஷன் ஆகி எதுவும் போட்டுற வேணாங்கிறது தான். என் ஐடிலாம் அவ்வளோ ரீச் இருக்காது, பெரிய ஐடிஸ்லாம் வந்து கண்டிப்பா பாக்குறாங்க. இன்னொன்னு ப்ரோ, இல்ல இது ரீச் உள்ள ஐடி ரீச் இல்லாத ஐடின்னு இல்ல, எல்லா ஐடிஸும் அவங்கவுங்க சேஃப்டிக்கு தான் பண்ண தேவையில்லை தான். இது இன்னொன்னு இது இல்ல, இது தேவையும் இல்லை. இது ஏதோ இப்ப இது போட்டா கெட்டுன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன் இப்ப சினிமா ஃபைட்ல எடுத்துப்போமே, மாஃபிங்ன்றதே வந்துட்டு காலம் வந்துட்டு இப்ப யாரும் சினிமா ஃபைட்ல கூட மாஃபிங் பண்றது இல்லை. அப்ப அந்த காலமே அழிஞ்சிருச்சு, கூட வந்துட்டு அசிங்கமா பேசுறதும் குறைஞ்சிருச்சு. இந்த டைம்ல வந்துட்டு அரசியல் போயிட்டு அசிங்கமா திட்டிக்கிட்டு மாஃபிங் பண்ணிக்கலாம், வேலைக்கு ஆகுது. கரெக்ட் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. கேக்குதா? வேற யாராவது? கேக்குது அலெக்ஸ். ஹரிஸ் மாம்ஸ் எனக்கு இருக்கீங்களா? இல்ல தூங்கு இல்ல அலெக்ஸ் மாம்ஸ் ஒண்ணு இல்ல. இப்ப மேடையில பேசும்போது சந்துரு ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணாதுங்களா, அம்பேத்கர் வந்து எவ்வளவு பதவியெல்லாம் கொடுத்தாங்க, ஆனா அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு எவ்வளோ பணம் கொடுத்தாங்க, ஆனா அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு மக்களுக்காக நான் சேவையாற்றுக்க நான் போறேன், நான் களத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாரு. அப்படிங்கும்போது எத்தனை பேர் மைண்ட்ல வந்து தளபதி ஞாபகம் வந்தது. ஏன்னா தளபதி வந்து இப்ப அதுதான் பண்ணியிருக்காரு. எனக்கு இனி இதெல்லாம் வேணாம், நான் மக்களை நோக்கி நான் போறேன், மக்களுக்காக நான் சேவை செய்ய போறேன்னு அவர் களத்தை தேர்ந்தெடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட அம்பேத்கரும் அன்னைக்கு அதை தான் செஞ்சாரு, இன்னைக்கு தளபதியும் அதை தான் இப்ப செஞ்சுட்டு இருக்காரு. எனக்கு டக்குன்னு அதுதான் மைண்ட் செட்ல கிரியேட் ஆனது அப்ப சொல்லும் போது. உங்க வார்த்தையோட நான் இன்னொரு வார்த்தையை சேர்த்துக்கிறேன். அதுல ஆதவர்ஜுன கூட சொல்லியிருப்பாரு, 2000 கோடி பிசினஸ் விட்டுட்டு அவர் இங்க வந்திருக்காரு. அதுக்கப்புறம் ரெட் ஜெயண்ட போட்டு அவரு சொல்ல ஆரம்பிச்சிருப்பாப்புல. ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு தான் இங்க வராப்புல, வந்துட்டு வந்து அரசியல் பண்றப்போ இவங்க சங்கி, இவங்க வந்து இப்படி ஒரு பாயசத்தை சரி ஒரு பெயிண்ட பூச ஆரம்பிக்கிறாங்க பாருங்க, அதுதான் ரொம்ப தப்பான விஷயம். தினேஷ், நீங்க நோட் பண்ணிப்பீங்க, தளபதி வந்து அந்த கருப்பு சிவப்பு சைக்கிள்ல சும்மா யதார்த்தமா போகும்போது இவனுக்கு என்னென்ன ரைட்டு பழுதானுங்கன்னு நம்ம பார்த்தோம், அவனுக்கு எப்படியெல்லாம் ஃபை விட்டானுங்கன்னு நம்ம பார்த்தோம். ஆனா ஆப்போசிட்ல ஒரு அவனுக்கு செஞ்ச தப்பை சுட்டி காட்டும் போது இவனுங்க எப்படியெல்லாம் எழுதுறானுங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இவனுக்கு டிசைன் அவ்வளவுதான். இவனுங்களை வந்து எகெயின்ஸ்ட் பண்ணும்போது இவனுங்க எதிரியா பாப்பானுங்க, இல்லாத பொல்லாத இதெல்லாம் எழுதுவானுங்க, சங்கி அது இது என்னென்ன கெட்ட வார்த்தை எல்லாத்தையும் போடுவானுங்க. ஆனா இவங்களுக்கு அப்படி இவங்கள்ட்ட பேசுற மாதிரி சிரிச்ச மாதிரி கொஞ்சம் அவர் நல்லவர் அப்படின்ட்டாலே போதும். ஒண்ணும் இல்ல, முதல்ல ஒரு நல்லவர்னு சொல்லிட்டாலே நாளைக்கு விஜய் அண்ணனை வச்சு எப்படி எழுத போறான்னு பாக்குங்க, ஆஹா இவர் ரொம்ப நல்லவருப்பா, நம்ம தப்பா சொல்லிட்டோம் அப்படிம்பானுங்க. இவனுக்கு டிசைன் அவ்வளவுதான். இவனுங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கீழ்த்தனமான அரசியல் அதுதான். அதான் நாம பண்ண போறது கிடையாது, அவனுங்க பண்ணட்டும், நாம வேற அரசியல் பண்ணுவோம். தலைவர் சொல்லிட்டார், எல்லாத்துக்குமே சரி சமம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சமம்ன்றப்ப நீ வேற நான் வேறலாம் கிடையாது, இங்க எல்லாருமே ஒன்னா செயல்படுறோம். அப்ப விசிகால இருந்து நமக்கு ஒரு 5% வருது, எவ்வளவு 30 ஆயிடுச்சு அசால்ட்டா. ஸோ நம்ம இன்னும் தளபதி, அதாவது நம்மளுடைய ஓட் பேங்க் பாத்தீங்கன்னா கணிக்க முடியல இன்னைக்கு யாராலுமே. 15 20 25 30 கணிக்க முடியாம போயிட்டு இருக்கு. ஸோ தளபதின்றது மாவட்ட செயலர் அறிவிச்சு இதுக்கப்புறம் அவர் வந்து ஒவ்வொரு ஒன்றியத்துக்கு வந்து இறங்கி கிரவுண்ட் ரியாலிட்டியில் அன்றாட நடக்கக்கூடிய பிரச்சனைகளை, மக்களுக்கு இந்த ஏரியாவில் என்ன பிரச்சனை இருக்குது அதை பேசி யதார்த்தமான ஒரு அரசியல், சத்தியமாக சொல்கிறேன், நம்ம வரலாறுலாம் பேசி அரசியல் பண்ண தேவையில்லைங்க, யதார்த்தமான அரசியல். இப்போ நடக்கக்கூடிய சூழ்நிலை என்ன பிரச்சனை நடக்குது, அதுக்கு நம்ம சொல்யூஷன் என்ன முடியும், அதை பேசி பண்ணாவே கண்டிப்பாக. எனக்கு ஸ்டார்டிங்கில் 2026 நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன், நம்பிக்கை எனக்கு கம்மியாக இருந்தது. ஆனால் இப்போ கலவரம் நிலவரம் மாற மாற நாங்கள் களத்தில் பார்க்க ஸோ அவருக்கு உண்டான சப்போர்ட்டு மக்கள் வந்து லேடிஸ் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 2026 நமக்கு சான்சஸ் 100% இருக்குது. அப்போ இன்னும் அந்த 10% நம்ம வந்து கிரவுண்ட் ரேட்டில் அவர் தளபதி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வரணும். 234 சட்டமன்ற தொகுதியிலுமே அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் சுற்றுப்பயணம் பண்ணாருன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக. ஸோ நம்ம 2026 அடிக்கலாம், தளபதி வந்து முதலமைச்சராக உட்கார வைக்கலாம். ஸோ அதுக்கு ரொம்ப பாசிபிளாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும், சிம்பிள், ஒவ்வொருத்தருமே உங்களுடைய ரிலேஷன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஊராக போய் ஓட்டு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. கொள்கை சொல்லி சித்தாந்தம் சொல்லி மக்கள் வந்து ஓட்டு கேட்க வேண்டியதில்லை. எங்கள் தளபதி வந்தால் இது பண்ணுவார், நல்லது பண்ணுவார். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் சொந்தக்காரங்களோ 10ன்றது 20 மாத்தினாவே போதும். இப்படி ஒவ்வொருத்தரையும் கன்வின்ஸ் பண்ணாவே ஈஸியாக ஜெயிச்சிருவாருங்க. நம்ம முடியாதெல்லாம் எதுவுமே கிடையாது. மோர் தேன் எனிதிங் நான் என்ன சொல்றேன்னா,
ஒரு கணக்கு பெர்சன்டேஜ் இதெல்லாம் கண்டிப்பா அரசியல் கணக்குன்றது தேவைதான். அந்த ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அந்த கால்குலேஷன்லாம் ஓகே தான். பட் அதை மீறி அவரோட இன்டென்ஷன்ஸ் நம்ம ஆரம்பத்திலே பேசுற மாதிரி இன்டென்ஷன்ஸும் அவர் வைக்கக்கூடிய பாலிடிக்ஸும் பீப்புளுக்கு என்ன தேவை, உண்மையான தேவை, அதை எந்த ஒரு நாடகமும் இல்லாம உண்மையா அந்த தேவையை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த இதை வந்து பீப்புளும் ஒரு ஒரு ஸ்பீச்லயும் அவரோட ஒரு ஒரு இன்டென்ஷன்லயும், ஏன்னா இப்பதானே நம்ம ஸ்டார்ட் பண்றோம், ஒரு கொள்கை பிரகடன மாநாடு நடத்தியிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ இந்த ஒரு ஒரு பொது மேடையில கலந்துட்டு இருந்திருக்கோம். ஸோ இப்போ போக 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 அவர் வைக்கக்கூடிய அந்த ஒரு கிளியரான பாலிடிக்ஸையும் அந்த ட்ரூ இன்டென்ஷன்ஸையும் போய் கிரவுண்ட்ல வந்து நம்ம தோழர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்காங்க டே அண்ட் நைட்டா. இப்போ ஆல்ரெடி இது இப்போ கிடையாது, அவங்க விஎம்ஐ டைம் டேஸ்ல இருந்தே உழைச்சிக்கிட்டு இருக்காங்க, இன்னைக்கும் உழைக்கிறாங்க. ஸோ அதுக்கு பக்கபலமா நின்று நம்மளும் ஆன்லைன்லயோ கிரவுண்ட்லயோ நாளைக்கு எப்பப்பெல்லாம் நம்ம எல்லாருக்கும் முடியுமோ அப்போ, ஏன்னா இப்போ என்னால வந்து ரொம்ப முடியாத சுச்சுவேஷன்னா எக்ஸ்கியூஸ் கிடையாது, நான் இங்க வேற ஊர்ல இப்ப இருக்கிறதுனால என்னால அந்த டைரக்டா கிரவுண்டுக்கு போய் ஹேண்ட் அண்ட் ஹேண்ட் நிக்க முடியல. பட் கண்டிப்பாக இப்ப நான் ஊர்ல இருந்திருந்தாலும் மாநாட்டுக்கும் சரி இப்போ நடந்த இதுக்கும் சரி போய் கலந்துக்கிட்டு அதோட இதை வந்து கிரவுண்ட் ரியாலிட்டிலையும் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளால ரொம்ப நம்மள ஒரு ஒரு என்ன சொல்றது, டே டு டே கமிட்மெண்ட்டாவோ ஃபுல் டைம் கமிட்மெண்ட்டாலாம் இருக்க தேவையில்ல. இப்போ நம்ம எல்லாருமே கார்பரேட்ஸ்ல நிறைய பேர் வேலை பார்ப்போம். நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு இங்க இப்போ யூஸ்வலா எனக்கு தெரிஞ்ச எல்லா கார்பரேட்ஸ்லயும் அந்த ஒரு சர்வீஸ் பண்றதுக்குன்னு ஒரு டே வந்து ஆஃப் கொடுப்பாங்க. இல்ல உங்களுக்கு முடியாத டைம் ஒரு வீக்கெண்ட்ல நம்ம எப்பவுமே கண்டிப்பா நம்மளுக்கு இருக்கிற ப்ரெஷர்ல என்னைக்காவது ஒரு வீக்கெண்ட்னா கண்டிப்பா போய் ஃபேமிலியோட எங்கேயும் வெளில போகணும் தான் இருக்கும். பட் அட்லீஸ்ட் ஒரு குறிப்பிட்ட டைமும் நம்ம ஆன்லைன்ல பண்றது போக கிரவுண்ட்ல ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி ரொம்ப சின்ன விஷயமா, ரொம்ப இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது கூட ஸ்பீக்கர்ஸ்ல சொல்லிட்டு இருந்தாங்க, ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்றது, ஒரு ஒரு சர்வீஸ் மாதிரி பண்றதோ, யாராலேயோ ஒரு இது முடியாட்டி ஒரு வீக்கெண்ட்ல உட்காந்து ஒருத்தங்க எதுக்காவது அப்ளிகேஷன் போடுறதுக்கு கஷ்டப்படுறாங்களோ எதுக்கோ இது பண்றாங்களோ அவங்களெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ஏதாவது ஒண்ணு சின்னதா நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும், அது பெருசா வெளியில தெரியணும்னு கூட இப்போதைக்கு அவசியம் இல்லை, பட் யூ கேன் ஸ்டில் டாக்குமெண்ட் எவ்ரி திங். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணி பண்ண 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 ஐ திங்க் அதுவே வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய பக்கபலமா ஆரம்பிக்கும். கூடிய சீக்கிரம் என்ன ஆகும்னா போக போக இன்னும் எலெக்ஷன்ஸ் வர வர நாளைக்கு இப்ப சொன்னார்ல ஒரு டாக்டரை பேசுற போது மெடிக்கல் கேம்ப்ஸ் பண்ணுவாங்க. அந்த மெடிக்கல் கேம்ப்ஸுக்கும் சில ஹெல்ப் தேவைப்படும். சில பேருக்கு வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு சில அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ்டா நம்ம எல்லாருமே வந்து ஆன்லைனோட நிறுத்தினா போதும்ன்றது இல்லாம கிரவுண்ட்ல அட்லீஸ்ட் ஒரு நம்மளால இப்ப என்னால முடிஞ்ச ஒரு 1%, உங்களால முடிஞ்ச ஒரு 1%ன்னு நம்ம எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணாலே ஐ திங்க் தட் வில் பிகம் டர்ன் அவுட் டு பி அ பிக் மூமெண்ட் இன் த ஃபியூச்சர். ஸோ அது மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா நம்ம அதுக்கு எய்ம் பண்ணுவோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதை பத்தியும் இன்னும் தொடர்ச்சியா பேசுவோம். நம்ம பாலிடிக்ஸ் பேசியே ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு தளபதி இதனால நம்ம எனக்கும் டைம் அமைஞ்சது, எல்லாருக்கும் கொஞ்சம் இருந்ததுனால எல்லாரும் பேசிட்டோம். தொடர்ச்சியா இதை கொண்டு போய் சேர்ப்போம். இதை தவிர கடைசியா ஏதாவது பேசணும்னா சுருக்கமா நான் சொல்லி முடிச்சிடறேன் ப்ரோ, ஒரே நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் நான் லிஸ்ட்ல கூட போயிடுறேன். இப்போ நக்கீரன்ல ஒரு ஆர்டிகல் வந்து சொல்லிட்டு லியோதாஸ் கூட சொல்லியிருந்தாப்புல, அது வந்து ஒரு ஃபேக்கான நியூஸ்னு சொல்லி இப்போ லியோதாஸ் சொல்றப்பல, அது வந்து அந்தந்த மாவட்ட செயலர்கள் அந்தந்த நிர்வாகிகள் சார் மாவட்டத்தில் இன்னும் நியமிக்கல, அந்தந்த நிர்வாகிகள் யாரா இருந்தாலும் அது ஒரு ஃபேக் நியூஸ் சொல்லிட்டு நம்ம சைட்ல எங்கேயாவது அவர் ஒரு போஸ்ட் போட்டா நம்ம ஷேர் பண்ண 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 அது நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆகும். ஏன்னா இன்னைக்கு வந்து அது ஒரு ஃபேக் நியூஸை வச்சுட்டு இப்பதான் இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது அது ஃபேக் நியூஸ்னு, ஆனா இவர் தான் சொல்ற அப்ப லியோதா சொல்லும் போது தெரியுது ஃபேக் நியூஸ்னு. அது நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் பரவணும். நான் நக்கீரனே கோட் பண்ணி போஸ்ட் போட்டேன். என்ன வந்து அவங்க எங்க வேணா ப்ரூவ் பண்ணட்டும். அது ஒரு வீடியோ ஆதாரத்தோட நம்ம ஒரு கரெக்டான ஒரு போஸ்ட் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம சைட்ல வந்து மீடியா பெருசா சப்போர்ட் பண்ணாது. வேணா அவன் மீடியா வந்து இப்ப டிஎம்கே மீடியா வந்து நிறைய மீடியாவும் இருக்காங்க. இன்னைக்கு வந்து விஜய் தலைவர் பேசுறதுனால மட்டும்தான் வந்து இன்னைக்கு அதை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு ஹைலைட் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி அடுத்தடுத்து நாம அடுத்த கட்ட தலைவர்கள்லாம் பேசும்போது வந்து எதுவுமே போட மாட்டாங்க. மீடியாக்கள் எதுவுமே பப்ளிக் நமக்கு தேவை இப்ப இருக்கிறது ஒரே சோசியல் மீடியா மட்டும்தான். அந்த சோசியல் மீடியாவை நம்ம டூலா பயன்படுத்திக்கணும் நான் விருப்பப்படுறேன், ஆசைப்படுறேன். அதுதான் நடக்கும். பாயிண்ட் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். என்னால இப்போ வெளில கிளம்புறேன், என்னால ஒரு 30 செகண்ட் தான். அது முக்கியமான இம்பார்ட்டன்ட் விஷயம் ஹரிஸ் ப்ரோ, அது மட்டும் சொல்லிடுறேன், அப்புறம் நானே போயிடுறேன். ஹலோ
ப்ரோ நீங்க சொல்லுங்க டக்கு, நான் ஸ்பேஸ் எண்ட் சொல்லுங்க பண்ணிக்கலாம். சொல்லுங்க நீங்க சொல்லி சொல்லுங்க. முடிங்க. ஒன்றும் இல்லை, டீசெண்டாக இப்போ ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே ஒரு வீடியோ வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்தப்ப அது நம்ம வந்து ட்விட்டரில் வந்து போஸ்ட் போட்டு எல்லாருமே ஷேர் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஊனமுற்றோர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 3 பொண் குழந்தைங்க, ஒரு பையன் கூலி வேலைக்கு தான் போகிறாங்க. அந்த பொண்ணு ஐஏஎஸ் படிக்கணுன்றது ஒரு ஆம்பிஷன். அந்த ஃபோன் நம்பர் எடுத்து நான் கான்டாக்ட் பண்ணி அந்த ஆடியோ கூட நான் குரூப்பில் போட்டேன். ஆடியோ எடுத்து பேசி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ட்விட்டரில் நிறைய அந்த வீடியோ வைரல் ஆகி நம்ம ஆளுங்க வந்து ஃபோன் நம்பர் வாங்கி பேசி எல்லாத்துக்கும் அந்த அக்காவுக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கு நம்ம தமிழக வெற்றி கழகம் தொண்டர்கள் சார்பாக முடிஞ்ச அளவுக்கு பண உதவி நிறையா பண்ணியிருக்காங்க. எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டும் வந்திருக்கு. ஸோ அதுக்கு நான் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சிருக்கேன். இன்னும் அதனால இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம ஷேர் பண்ணி அது வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு மாவட்ட தலைவருக்கு போயிடுச்சு அந்த நியூஸு. அது இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோடனே போய் நேரில் அந்த ஃபேமிலியை மீட் பண்ணி தளபதி கிட்ட இந்த விஷயத்த கொண்டு போய் சேர்க்குறேன்ட்டாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுடைய சாமர்த்தியம். நீங்கள் பண்ண ஷேர் வீடியோ தான் இவ்வளோ தூரம் இன்னைக்கு நடந்திருக்கு. நல்ல விஷயம் ஒன்று நடந்திருக்கு. ஸோ அவ்வளோதான் ப்ரோ. ஓகே கைஸ், பார்ப்போம். தேங்க்ஸ் அகைன். நம்ம திருப்பியும் அடிக்கடி பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. எல்லாரும் நம்ம பசங்க ஸ்பேஸ் போட்டுட்டு இருக்காங்க, அதுலயும் முடிஞ்ச வரைக்கும் கலந்துக்கோங்க. பொலிட்டிக்கலா கொஞ்சம் நல்லா எக்யூப் ஆகிக்கலாம். தேங்க்யூ ஆல். ப்ரோ தேங்க்யூ. ஹரிஷ் ப்ரோ பை.